السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, எல்லா புகழும் இந்த அகிலங்களை அடக்கி ஆளுகிற அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அவன்தான் வணக்க வழிபாடுகள் முழுமைக்கும் சொந்தக்காரன். அவனை தவிர இந்த உலகத்திலே வணங்கப்படுகிற வழிபடப்படுகிற எந்த ஒன்றும் அந்த வணக்க வழிபாடுகளுக்கு தகுதியற்றவைகள் என்று சான்று பகர்ந்தவனாகவும், அல்லாஹ் நாடுகின்ற போது அவன் நாடுகின்றவர்களை கண்ணியப்படுத்தி விடுகிறான். அவன் யாரை இழிவுபடுத்தி விட்டானோ அவர்களை யாராலும் கண்ணியப்படுத்தி விட முடியாது. சாந்தியும் சமாதானமும் சத்திய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை தூய்மையோடு பின்பற்ற வேண்டும் என்று முயற்சிக்கிற அத்தனை நல்லடியார்கள் மீதிலும் உண்டாவதாக. கண்ணியமான சகோதரர்களே, வதந்திகள் ஏற்படுத்தும் தீய விளைவுகள் என்ற ஒரு தலைப்பிலே எனக்கும் உங்களுக்கும் சில உபதேசங்களை இந்த சந்தர்ப்பத்திலே செய்யலாம் என்று நினைக்கிறேன். வதந்திகள் அல்லது அவதூறுகள் அல்லது தேவையற்ற இட்டுக்கட்டப்பட்ட தகவல்கள் பொதுவாக இந்த நவீன வளர்ச்சி அடைந்த சமூக ஊடகங்கள் பெருகி போயிருக்கிற, உச்சத்தை தொற்றிருக்கிற சமூக ஊடகங்கள் ஒரு விசித்திரமாக வளர்ச்சி அடைந்திருக்கிற, அதை பாவிக்காதவர்களே இல்லை என்று சொல்கிற அளவுக்கு இன்றைய சூழ்நிலையில இந்த தலைப்பு நமக்கு மிக பொருத்தமாக இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். கண்ணியமானவர்களே, பொதுவாக நாமெல்லாம் இந்த பள்ளிவாசல்ல உட்கார்ந்திருக்கிறோம், தொழுது விட்டு அல்லாஹ்விடத்திலே நன்மையை எதிர்பார்த்து நாளைய மறுமையிலே அல்லாஹ்வுடைய சொர்க்கத்துக்கு நாம் செல்ல வேண்டும். குல்லு நஃப்ஸின் ذائقத்துல் மௌத், ஒவ்வொரு நஃப்ஸும் மௌத்தை சுவைக்க போகிறது. நமது உண்மையான வெற்றி எங்கண்டா வ இன்னமா துவஃபௌன உஜூரக்கும் யௌமல் கியாமா, உங்களுடைய முழுமையான கூலி உங்களுக்கு நிறைவாக வழங்கப்பட இருப்பது கியாமத்துடைய நாளிலே தான். அங்கதான் நம்முடைய உண்மையான ரிசல்ட் என்னன்னு தெரியும். ஃபமன் ஸுஹ்ஸிஹ அனின் நார், எவர்கள் நரகத்தை விட்டும் தூரப்படுத்தப்பட்டு வஉத்ஹிலல் ஜன்னah, சொர்க்கத்திலே நுழைவிக்கப்பட்டாரோ ஃபகத் ஃபாஸ், அவர்தான் வெற்றி பெற்று விட்டார் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப உண்மையான வெற்றியை இந்த உலகத்தில் நாம் என்ன செய்யலாது, முடிவெடுக்க முடியாது.
மரணம் என்கிற ஒரு முறியடிக்க முடியாத மாபெரும் சவால் நம்மை ஒவ்வொரு வினாடியும் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறது. நாம் அதை விட்டு விரண்டோடினாலும் ஃபஇன்னஹு முலாகீக்கும், அந்த மரணம் உங்களை வந்தடையும். அதுக்கு பயந்து எதுவும் செய்ய முடியாது. அப்படியானால் நாளைய மறுமையில் தான் நமது உண்மையான முடிவுகள் நமக்கு தரப்படும். அந்த நாளிலே தான் நாம் இந்த உலகத்தில் என்ன செஞ்சோம். சில போது அல்லாஹ் பாதுகாக்கணும், சிலர் நஷ்டவாளிகளாக இருப்பார்கள். அவர்களது ஏடு அவர்களுக்கு வழங்கப்பட்டால் இந்த ஏடு எங்களுக்கு வழங்கப்படாமல் இருந்திருக்கலாமே, என்னுடைய முடிவு உலகத்திலேயே நான் அழிந்திருக்கலாமே அப்படின்னு மனிதன் கதறுகிறான். கண்ணியமானவர்களே, இது ஏன் நான் சொல்றேன்டா, இந்த உலகத்தில் நாம் நன்மையை செய்கிறோம். சில போது நாம் செய்கிற நல்லமல்கள் நம்மளுக்கு தெரியாமலேயே அழிந்து போய்விடுகிறது. நிறைய நன்மை செய்திருப்போம், ஆனால் நாளைய மறுமையில நாம் வருகிற போது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அத்ததுரூன மனில் முஃப்லிஸ். உங்களுக்கு தெரிந்த ஒரு நபிமொழி, அதாவது வங்கரோத்துக்காரன்னு தமிழ்ல சொல்லுவாங்க. இது நம்ம பாஷையில சொல்லணும்னா ஓட்டாண்டின்னு சொல்லுவோம். முஃப்லிஸ், வங்கரோத்துக்காரன் அல்லது ஓட்டாண்டின்னா யாருன்னு தெரியுமான்னு கேட்டாங்க. சஹாபாக்களுக்கு தெரிஞ்சது என்ன? ஒண்ணுமில்லாதவனை தான் ஓட்டாண்டின்னு சொல்லுவோம். காசு இல்ல, பணம் இல்ல, ஒன்றும் இல்ல, ஆகவே அவன் வங்கரோத்துக்காரன், ஓட்டாண்டி அப்படின்னு சொல்லுவோம். அப்ப ரசூல், இது நம்முடைய பார்வையில் அதான் உண்மையான விளக்கமும். ஆனா ரசூலுல்லாஹ் அதை எதிர்பார்த்த அந்த கேள்வியை கேட்கல. சொன்னாங்க, சில மனிதர்கள் வருவார்கள், தொழுகையோடு வருவாங்க, நல்லா தொழுதிருப்பாங்க, முன்சஃபில் எல்லாம் நின்றிருப்பாங்க, நோன்பு பிடிச்சிருப்பாங்க, ஜக்காத்து கொடுத்திருப்பார்கள், நல்ல செயல்களில் ஈடுபட்டிருப்பார்கள். ஆனால் தொழுகையில் அவர்கள் எடுத்த கவனங்களை விட, வணக்க வழிபாடுகளில் அவர்கள் எடுத்த கவனங்களை விட அவர்கள் எதில் எடுக்கல, அது அழிஞ்சு போற பாதையை பத்தி அவங்க யோசிக்கல. சிலரை அடித்திருக்கிறார்கள், சிலரை திட்டி இருக்கிறார்கள், அவமானப்படுத்தி இருக்கிறார்கள், சிலருடைய பொருளாதாரத்தை இவர்கள் சூறையாடி இருக்கிறார்கள், சிலரை பற்றி தேவையில்லாம அவதூறுகளை பேசியிருக்கிறார்கள். இப்ப நாளைய மறுமையில அவங்களுக்கு என்ன செய்யுது? அல்லாஹ் பாதுகாக்கணும் எல்லாரையும். நாளைய மறுமையில இல்ல, நான் உலகத்துல கொஞ்சம் பேங்க்ல எல்லாம் காசு போட்டிக்கிறேன் கொடுக்கலுமா, இல்ல எனக்கு ஊர்ல சொத்துக்கு எல்லாம் வித்து எடுத்துக்கொள்ள சொல்லலுமா, அங்க நன்மைகள் மட்டும்தான் கணக்கு பார்க்கப்படும். உலகத்தில் எதுவுமே இல்லை, மனிதன் விட்டுட்டு போன எதுவும் அவனுக்கு இல்லை. அவன் செய்த நன்மைகளை இவன் யாருக்கெல்லாம் பிழை செய்தானோ, பொதுவா ஒரு விஷயத்தை விலகிக் கொள்ளணும், ஹுகூக்குல்லாஹ் ஹுகூக்குல் இபாத் இருக்குது. அல்லாஹ்வுடைய விஷயத்தில் நீங்கள் செய்கிற தவறு சில போது எதுவுமே இல்லாம அல்லாஹ் மன்னிச்சிருவான். அடியார்களுக்கு நீங்கள் செய்த தவறுகள் எதுவாக இருந்தாலும் அவைகள் அந்த அடியார்கள் மன்னித்தாலே தவிர உங்களுக்கு அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பில்லை. இது ஒரு நீண்ட தலைப்பு. அப்ப நாளைய மறுமையில இவன் நன்மையோடு போய் நிற்கிறான், பார்த்தா ஒருத்தன் பொருளாதாரத்தை சுரண்டிக்கிறான். இவன் செய்த நன்மையை அவனுக்கு பகரமாக வழங்கப்படும். யாருக்கு இவர் அநியாயம் பண்ணினாரோ, யாரை இவர் அடித்தாரோ, யாருக்கு இவர் நோவினை செய்தாரோ அவங்களுக்கெல்லாம் பங்கு வச்சு கொடுக்கப்படுது. பார்த்தா அவருடைய தொழுகை முடிஞ்சு போச்சு, நோன்பு முடிஞ்சு போச்சு, அவருடைய தர்மங்கள் முடிஞ்சு போச்சு. இப்ப என்ன செய்யறது? நன்மை இல்லை, கொடுத்தா செல்லத்தையும் அவ்வளவு விஷயம் இவர் செஞ்சிருக்கிறார். நான் சொல்றது இந்த ஹதீஸினுடைய சாராம்சத்தை. இப்ப என்னண்டா, இன்னும் கொஞ்சம் பேர் நிக்கிறாங்க, இவர் என்கிட்ட வாங்கின திருப்பி தரல, இல்லாட்டி என்னை அடிச்சு போட்டாரு, இல்லாட்டி இவர் என்னை அவமானப்படுத்திட்டாரு, என்னை பத்தி தேவையில்லாம பேசிட்டாரு, ஏதோ ஒண்ணு. நன்மை முடிஞ்சா அவருடைய தீமை இவருடைய தலையிலே கட்டப்பட்டு கடைசியில இவர் நரகத்துக்கு போறார். யார் இப்ப நரகத்துக்கு போறவர்? தொழுதவர். இப்ப நல்லா விளங்கிக் கொள்ளணும், அந்த தொழுகையாளி அந்த தொழுகையோட நன்மையோடு தான் போய்கிறார். அப்படின்னா அந்த தொழுகை உண்மையான தொழுகை. ஷேக் ஹுசைமின் ரஹிமஹுல்லாஹ் அவங்க ஒரு செய்தி சொல்றாங்க, நம்ம தொழுதா அந்த தொழுகை சில நேரம் ஏற்றுக்கொள்ளப்படாம இருக்கலாம், தூய்மை இல்லாம அல்லது மகசூதிக்காக சில அமல்களை நம்ம செஞ்சிருக்கலாம். ஆனால் அல்லாஹ் பிறரிடமிருந்து எடுத்து தரக்கூடியவைகள் தூய்மையானவை தான் இருக்கும், நல்லதான் அல்லாஹ் இடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும். அல்லாஹ் பாதுகாக்கணும். ஆகவே நாம் நன்மைகளை செய்வதற்கு எப்படி முயற்சி செய்யறோமோ,
அதே போல அந்த நன்மைகள் நம்மிடமிருந்து அழிந்து போகின்ற பாதைகளை பத்தி கவனமா இருக்கும். அந்த விஷயங்கள்ல ஒன்றுதான் இந்த தலைப்பு. பொதுவாகவே நாம் பிறர் விஷயத்துல அவர்களுடைய உரிமைகளை மீறிவிடக் கூடாது, அவர்களை அவமானப்படுத்திவிடக் கூடாது, எந்த விதமான அநியாயங்களையும் நாம் செய்துவிடக் கூடாது. ஃபத்தகுல், அநியாயம் செய்வதை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். அநியாயம் என்பது கியாமத்துடைய நாளிலே இருள்களாக உங்களுக்கு வரும். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. பொதுவாக இந்த வதந்திகள் அல்லது அவதூறுகள் என்பது சர்வ சாதாரணமா மனுஷன் என்ன செய்யறான், பேசுறான். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சூரா அல் இஸ்ரால சொல்றான். எப்படி சொல்றான்டா, 36வது வசனத்தில் சொல்றான், வலா தக்ஃபு மா லைஸ லக பிஹி இல்ம், உங்களுக்கு எதிலே அறிவில்லையோ அந்த விஷயத்தை நீங்கள் பின்தொடர வேண்டாம். எப்படி, உங்களுக்கு எதை பற்றிய ஞானம் இல்லையோ, எதை பற்றிய விவரம் இல்லையோ அந்த விஷயத்தில் நீங்கள் தலையிட வேண்டாம் அல்லது அதை பின்தொடர வேண்டாம். ஏனென்றால் இன்ன ஸம்அ வல் பஸர வல் ஃபுஆத குல்லு உலாயிக கான அன்ஹு மஸ்ஊல, உங்களுடைய பார்வையும் உங்களுடைய கேள்விகளும் உங்களுடைய உள்ளங்களும் ஒவ்வொன்றும் அல்லாஹ்விடத்தில் விசாரிக்கப்படும். நமது பார்வை நம்ம தானே பார்க்கிறோம், எதை வேண்டாலும் பார்க்கலாம், இல்ல, அல்லாஹ்விடத்தில் உன் பார்வைகள் விசாரிக்கப்படும், உன் கேள்விகள் விசாரிக்கப்படும், உன் உள்ளங்கள் விசாரிக்கப்படும் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். எனவே சகோதரர்களே, இன்றைய உலகத்தில் பலவிதமான நிகழ்வுகளை நாம அப்பப்ப கேள்விப்படுறோம். சோசியல் மீடியா இன்றைக்கு அதாவது இந்த குடிகாரன் கையில மாட்டின கூறான ஆயுதம் போலதான் இன்னைக்கு சோசியல் மீடியா. நல்ல மக்கள் நல்லதை செய்யறாங்க, இந்த மாதிரி பயான்களை போடுறாங்க. அதே நேரத்தில் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ஒரு விஷயம், கஃபா பில் மர்இ கஸிபன், ஒரு மனிதன் பொய்யன் என்பதற்கு போதுமான சான்று என்னென்றா அவன் அய்யுஹத்திஸ பிகுல்லி மா சமிஅ, காதுல எதையெல்லாம் கேட்கிறானோ எல்லாத்தையும் சொல்றான். இப்போ இன்கமுக்கான ஒரு ஈஸியான ஒரு வழி என்னண்டா, யூடியூப் சேனல் திறக்குது. யூடியூப் சேனல் திறக்கிற எல்லாருமே பொய்க்கு திறக்கிறாங்க, பிரயோசனம் இல்லை அப்படி சொல்றதான்னு நினைச்சிடவானா. பெரும்பாலும் நான் சொல்றேன், சோசியல் மீடியாக்கள் தெரியும், என்னவெல்லாம் காதுல மாட்டுதோ சொல்றதுதான். இவருக்கு அரசியலை பத்தியும் தெரியாது, உலகத்துல என்ன நடக்குதுன்னு தெரியாது. என்னப்பா நான் தெரிஞ்சதானே சொல்றேன், எங்கப்பா தெரிஞ்ச சொல்றா? இல்ல நான் இன்றைக்கு கேட்டேன், யூடியூப்ல ஒரு ஆள் சொன்னாரு, அவர் உண்மையிலே இதை பத்தி ஞானம் உள்ளவரா, நீ சொன்னது சரியா, இந்த செய்தியை நீ பரத்தலாமா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்னல்லாஹ யர்தா லக்கும் ஸலாஸன் வ யக்ரஹு லக்கும் ஸலாஸன். சஹீஹ் முஸ்லிமில் வர செய்தி. அல்லாஹ் தஆலா மூன்றை விரும்புகிறான், மூன்றை வெறுக்கிறான். யர்தா லக்கும் அன் தஅபுதூஹு வ லா துஷ்ரிகு பிஹி ஷைஆ, நீங்கள் அல்லாஹ்வை வணங்க வேண்டும், அல்லாஹ் அதை விரும்புகிறான். அவனுக்கு நீங்கள் எந்த ஒன்றையும் இணை வைத்து விடக் கூடாது, அல்லாஹ் அதை விரும்புகிறான். அல்லாஹ்வுடைய கயிற்றை நீங்கள் பிடிக்க வேண்டும், அல்லாஹ் அதை விரும்புகிறான். அல்லாஹ் எதை வெறுக்கிறான்? வயக்ரஹு லக்கும் அன் கால வகீல, ஒரு விஷயத்தை நீங்க போய் சொல்றீங்க, ஒரு அரசியல் சம்பந்தப்பட்டதோ அல்லது நாட்டு நிலவரமோ அல்லது ஏதோ அல்லது ஒரு சகோதரனை பத்தியோ, உங்களுக்கு எப்படி தெரியும்? ஊர்ல எல்லாம் இப்படித்தான் பேசிக்கொள்றாங்க. எப்படி ஊர்ல இப்படித்தான் பேசிக்கொள்றாங்க. அந்த யூடியூப் சேனல்ல அவர் சொல்றாருப்பா, அவர் எவ்வளவு விஷயம் சொல்றாரு, அவர் சொல்றாரு, இப்படித்தான் சொல்லப்படுது, இப்படித்தான் என்ன செய்றாங்க, செய்திகளை பரப்புறாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், எந்த ஒரு விஷயத்தை நீங்க பேசுறதாக இருந்தாலும், இன் ஜாஅக்கும் ஃபாஸிகும் பினபஇன் ஃபதபையனு, உங்களிடம் ஒரு தீயவன் ஒரு செய்தியை கொண்டு வந்தால் அதை தெளிவாக விசாரித்துக் கொள்ளுங்கள், தீர்க்கமாக நீங்கள் விசாரித்துக் கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா? அன் துஸீபு கௌமம் பிஜஹாலத்தின், தெரியாமல்
அறியாமல் விளங்காமல் ஒரு சமுதாயத்துக்கு நீங்கள் தீங்கிழைத்து விட்டு அநியாயத்துக்கு நான் இவன் சொன்னதை நம்பி நான் சொல்லிட்டேனே, விளங்காம நான் பேசிட்டேனே, தேவையில்லாம இந்த மாதிரி சொல்லிட்டேனே என்று நீங்கள் கவலைப்படாம இருக்கணுமா இருந்தா வரக்கூடிய செய்தியை நீங்கள் தீர்க்கமாக விசாரிங்க. இல்ல நான் விசாரிச்சேன் தானே, யாருக்கிட்ட விசாரிச்சா? வந்தவன்ட்டு விசாரிச்சேன். வந்தவன் தானே உன்கிட்ட சொன்னான். அதை நீ என்ன செய்யணும்? அதை கன்ஃபார்ம் பண்ணணும். ஒரு மெசேஜ், அது ஒரு செய்தி, எந்த ஒரு செய்தியா இருந்தாலும் சரி, அது ஒரு சகோதரனை பற்றியதா இருக்கலாம், ஒரு குடும்பத்தை பற்றியா இருக்கலாம், அல்லது ஒரு நாட்டை பற்றியா இருக்கலாம், அல்லது அரசியல் சம்பந்தமா இருக்கலாம், அல்லது யுத்த சம்பந்தமா இருக்கலாம், அல்லது எதுவாக இருந்தாலும் ஒரு செய்தியை கேட்ட உடனே நீங்க என்ன செய்யலாது? பரத்தக்கூடாது. தெரிஞ்சதெல்லாம் பரத்தலாமாண்டா அதுவும் கூடாது. இல்ல எனக்கு தெரிஞ்சதான சொல்றேன். கண்ணியமானவர்களே, இந்த தலைப்பு முக்கியமான ஒரு தலைப்பு. குறிப்பாக இந்த நாவை கட்டுப்படுத்துறது என்பது மிக முக்கியமான ஒரு பகுதிங்க. இத நீங்க சரியா செஞ்சீங்கன்னா தான் முதலாவது உங்களோட செயல்களை காப்பாற்றலாம். நாளைய மறுமையில அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துல எல்லாம் செஞ்சாப்பா அவன் நாவால தான் நரகத்துக்கு போன மாதிரி அல்லாஹ் பாதுகாக்கணும் வந்துடப்படாது. அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்? நான் ஏற்கனவே சொன்னேன், உங்களுக்கு எதுல அறிவில்லையோ அதை பேசாதீங்கன்றான். மா யல்ஃபிது மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத். மனிதன் எந்த ஒரு வார்த்தையை பேசினாலும் அதை கண்காணித்து எழுதுகிற வானவர்கள் இருக்கிறார்கள். நீங்கள் எதை செய்து கொண்டிருக்கிறீர்களோ அது அல்லாஹ்விடத்தில் எழுதப்படுகிறது. இந்த மஜ்லிஸ்ல நம்ம எல்லாம் இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய அந்த பட்டியல்ல இந்த இடத்துல நாம் எதற்காக வந்தோம், என்ன செய்கிறோம் என்று அல்லாஹ்விடத்தில் எழுதப்படும். வானவர்கள் நமது செயல்களை எழுதுகிறார்கள். அல்லாஹ் நியமித்திருக்கிறான். எந்த ஒரு பேச்சை நீங்க பேசினாலும் அல்லாஹ் அதை எழுதுறான். சும்மா எழுதி பழைய ஏட்டுல சுருட்டி வைக்கிறதுக்கு அல்ல, நாளைய மறுமையில் அவைகள் விசாரிக்கப்படும். நான் ஒரு செய்தி பேசுறேன், இந்த செய்தி யாராவது ஒரு சகோதரனுக்கு பாதிப்பு ஏற்படுத்துமா? யாராவது ஒரு சமுதாயத்தை பத்தி நான் சும்மா தேவையில்லாம பேசுறேனா? அல்லது இந்த செய்தி உண்மையா? அல்லது இதை பத்தி எனக்கு அறிவு இருக்கிறதா? இது முக்கியமான ஒரு விஷயம் சகோதரர்களே, மிக கவனமாக நாம் இருக்கணும். அதனாலதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சஹீஹ் புகாரில வருகிறது, மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், எவர்கள் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் ஈமான் கொள்கிறாரோ ஃபல்யகுல் கைரன் அவ் லியஸ்முத். பேசுறதா இருந்தா கைர பேசுங்க, நல்லதை பேசுங்க. இதுல உங்களுக்கு பேச்சு, எந்த பேச்சு மக்களுக்கு பிரயோசனமாக இருக்குமோ, எந்த பேச்சால் பிறர் பயனடைவார்களோ, எந்த பேச்சிலே கைறுகள் நல்லவைகள் ஏற்படுமோ அதை பேசுங்க. இல்லையா வாயை மூடி மௌனமா இருங்க. உங்கள் ஈமானுக்கு அது பாதுகாப்பாக இருக்கும். என்ன கண்டிஷன்? நீங்க மூமினாக இருந்தால் உங்கள் பேச்சிலே நீங்கள் கவனம் எடுங்கள் என்பதை அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க. அது மாத்திரமல்ல, அபூ மூஸா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, குல்து யா ரசூலல்லாஹ் அய்யுல் முஸ்லிமீன் அஃதல், மிகச் சிறந்த முஸ்லிம்கள் யார், அல்லது முஸ்லிம்களில் மிகச் சிறந்தவர்கள் யார் என்று கேட்டபோது சொன்னார்கள், மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதி. உண்மையான நல்ல முஸ்லிம் யார் தெரியுமா? எந்த முஸ்லிமுடைய கரத்திலிருந்தும் எந்த முஸ்லிமுடைய நாவிலிருந்தும் ஏனையவர்கள் பாதுகாப்பாக இருக்கிறாங்களோ, அப்பா இவன் வாயை திறந்தா எவனையாவது பேசுறதா, அந்த மாதிரி ஒருத்தன் இருந்தான்னா அவன் சிறந்தவன் அல்ல. யாரை பத்தியாவது கழுவுவான், தேவையில்லாதெல்லாம் பேசுவான், வாசிக்கிறதெல்லாம் பேசுவான், கேட்கறதெல்லாம் பேசுவான் என்று ஒருத்தன் இருந்தா அல்லாஹ்வை அத்தகையவர்கள் பயப்படும், நானும் நீங்களும். எனவே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சிறந்த முஸ்லிம் யார்? அவனது நாவிலிருந்தும் கரத்திலிருந்தும் மற்றவங்க பாதுகாப்பா இருக்கணும். கண்ணியமானவர்களே, எனவேதான் சொன்னாங்க புகாரில் வரக்கூடிய இன்னொரு செய்தி, மன் யதுமன் லி மா பைன லிஹ்யைஹி வ மா பைன ரிஜ்லைஹி, எவனொருவன் தன்னுடைய இரண்டு தாடைகளுக்கு இடையில் உள்ள நாவையும் தன்னுடைய இரண்டு கால்களுக்கு இடையில் உள்ள மர்மஸ்தானத்தையும் பாதுகாத்துக் கொள்கிறானோ, அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், அதுமன் லஹுல் ஜன்னah, அவர் சொர்க்கத்துக்கு போறதுக்கு நாம் பொறுப்புன்னா. எவ்வளவு விஷயம். எனவே நாம் டெய்லி பேசுறோம், என்னத்தை வேண்டாலும் பேசுறோம், அது கேள்விப்பட்டதையும் பேசுறோம், ஊர்ல எல்லாம் சொல்றத நாம், அவர் சொன்னாரு நானும் சொன்னேன், இதுல என்ன இருக்குது, நான் என்ன நானா இட்டு கட்டினா, அதுதான் பிரச்சனை. அவர் சொன்னது சரி, முதல்ல நீ கேட்டதே பிள்ளை, கேட்டது மட்டுமல்ல
அதை நீ அடுத்தவர்களுக்கு சொல்ற. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? நான் சொன்னேன், கஃபா பில் மர்இ கஸிபன், ஒரு மனிதன் பொய்யன் என்பதற்கு போதுமான சான்று என்ன? ஐயோ ஹத்திஸ பிகுல்லி மா சமிஅ, காதுல வாங்குறதெல்லாம் சொல்லிடுறான். நாங்க எவ்வளவு கவனமா இருக்கணும் சொல்லி, எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம எழும்பி தொழுகிறோம், நம்ம தர்மங்கள் செய்யறோம், நம்ம ஹஜ் உம்ராக்கு போறோம், நாங்க எவ்வளவோ நல்ல விஷயங்களை பண்றோம். இதெல்லாம் பண்ணிட்டு இந்த நாவுகளால அதையெல்லாம் நம்ம அழிக்கணுமா? அல்லாஹ் பாதுகாக்கணும். நமக்கு விவரம் இல்லாத தெளிவில்லாத விஷயங்களை நாங்க பேசக்கூடாது. இது மாத்திரமல்ல, சில நபர்கள் பேசுறாங்க, அவங்க பேசுற அந்த பேச்சினுடைய பாரதூரங்கள் அவங்களுக்கு தெரிகிறது இல்லை. அவங்க நினைக்கிறாங்க, நான் என்னப்பா சும்மா ஜோக்குக்கு தானே சொன்னேன். சில வார்த்தைகள் ஆட்க பேசுறது, அல்லாஹ் பாதுகாக்கணும் என்னையும் உங்களை. எப்படி அது சும்மா ஜோக் பண்றாரா? அவர் அந்த ஜோக்கு சில நபர்களை நிறைய பாதிக்கும். இவர் சும்மா ஜோக்குன்னு பேசுறாரு, ஆனா அந்த பேச்சு அதனுடைய பாரதூரம் சில மனிதர்களது உள்ளங்களை உடைத்து விடுகிறது, சில மனிதர்களை காயப்படுத்தி விடுகிறது, சில சமுதாயத்திலே குழப்பங்களை ஏற்படுத்தி விடுகிறது. நாம சிம்பிளா நினைப்போம், நான் இது என்னோட வேலை பண்ணா டெய்லி இப்படித்தான் பேசுறது, எனக்கு இந்த வஞ்சகம் இல்லை, எல்லாத்தையும் நான் ஓப்பனா பேசுறாருன்னா அதுக்கு வேற பெருமைன்னு சொல்லிக் கொள்வாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். அந்த மாதிரி சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சில மனிதர்கள் பேசுறாங்க, அவங்களோட பேச்சில் அவங்க கவனம் எடுக்கிறாங்க இல்ல, அதோட விளைவு ரிசல்ட் என்ன தெரியுமா? நரகத்துல கொண்டு போய் அவனை சேர்க்கு. அவனுக்கு தெரியாது, அவன் நினைக்கிறேன் என்னமோ நான் சும்மா சிம்பிளா பேசுறேன், ஜோக் அடிக்கிறேன்னு நினைக்கிறான். வார்த்தைகளில் நாம் மிக கவனமாக இருக்கணும் அப்படின்றதுக்கு இது மாதிரி நிறைய செய்திகளை சொல்லலாம். இந்த நாவை பயன்படுத்துவது சம்பந்தமான இன்னொரு முக்கியமான செய்தியோட இந்த நாவை பற்றிய செய்தியை நான் முடிக்கிறேன். அதாவது முஆத் ரலியல்லாஹு அன்ஹு, முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ரசூலுல்லாஹ்வோடு நான் இருந்தேன், நான் கேட்டேன், அக்பிர்னி பிஅமல், அல்லாஹ்வுடைய தூதரே எனக்கு ஒரு அமலை சொல்லித்தாங்க, நான் அந்த அமலை செய்து கொண்டு யுத்ஹிலுனி அல் ஜன்னah, சொர்க்கத்துக்குள்ள என்னை நுழைவிக்க கூடிய விதமான ஒரு செயலை நீங்கள் சொல்லித்தாருங்கள். வ யுபாஇதுனி மினன் நார், அந்த செயலை நான் செஞ்ச நரகத்திலிருந்து தூரமாக வேண்டும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லக்கத் சஅல்த அதீமன், நீ கேட்டது ஒரு சின்ன கேள்விதான், ஒரு பெரிய ஒரு விஷயத்தை, ஒரு மகத்தான ஒரு கேள்வியை நீ கேட்டு விட்டாய். அதே நேரத்தில் வ இன்னஹு லயஸீருன் அலா மன் யஸ்ஸரஹு அல்லாஹு அலைஹி, யாருக்கு அல்லாஹ் இலகுவை நாடிவிட்டானோ அவருக்கு அது ரொம்ப லேசான விஷயமும் கூட. இது எல்லாருக்கும் இல்ல, சில ஆட்களுக்கு இது ஒரு பெரிய மலையை புரட்டுற வேலை மாதிரி விஷயம். நீங்க கேட்ட கேள்வி அப்படி வரும். ஆனால் அல்லாஹ் இலகுவை நாடியவர்களுக்கு அந்த கேள்வி, அந்த விஷயம் ரொம்ப இலகுவானது. சொன்னார்கள், என்ன சொன்னாங்க தெரியுமா? தஅபுதுல்லாஹ் லா துஷ்ரிக் பிஹி ஷைஆ, நீ அல்லாஹ்வை வழிபட வேண்டும், நீ அவனுக்கு இணை வைத்து விடக் கூடாது. வ துகீமுஸ் ஸலா, தொழுகையை நீ நிலைநாட்ட வேண்டும், ஜகாத்தை கொடுக்க வேண்டும், ரமபானிலே நோன்பு நோக்க வேண்டும், ஹஜ் செய்ய வேண்டும். இந்த அஞ்சே சொல்லிட்டாங்க. இது முக்கியமானது. நம்ம எல்லாத்தையும் செய்வோம், கடமை செய்யறதில்லை. தராவீஹ், தஹஜ்ஜத், அதுக்கெல்லாம் நம்ம சில நேரங்களில் நம்ம சமுதாயம், நாமல்ல, சில பேர் அல்லாஹ் நாடிய நல்ல மக்கள் நிறைய இருக்கிறாங்க. மாஷா அல்லாஹ், பள்ளிகளுக்குள்ள வராங்க, தொழுகிறாங்க, சுன்னத்தான ஃபர்லான. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என்னுடைய அடியான் செய்யக்கூடிய விஷயத்துல நான் விரும்புகிற விஷயம் என்ன தெரியுமா? கடமை செய்யும். கடமையா நான் கடமையாக்கி இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் எனக்கு விருப்பமானவைகள், அதை அவன் செய்ய வேண்டும். அதற்கு பிறகு அவன் நஃபிலான விஷயங்களை செய்து அவன் என்னை நெருங்கிக் கொண்டே இருக்கிறான். எந்த அளவுக்கு சொன்னால், அவனை நான் நேசிக்கின்றேன். ஃபஇன் அஹ்பப்துஹு, நான் அவனை நேசித்து விட்டால் குன்து ஸம்அஹு அல்லதி யஸ்மஉ பிஹி, அவன் கேட்கிற செவியாக நான் மாறுறேன். அப்படின்னு அல்லாஹ் செவியா மாறிடுவானா? இல்ல, அவன் நல்லதை தான் கேட்பான், நல்லதை தான் பார்ப்பான். அப்ப நல்லவைகளை விரும்பக்கூடியவனாக அவன் மாறிவிடுகிறான், அல்லாஹ்வுக்கு விருப்பமானவனாக மாறிவிடுகிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அப்ப இந்த அஞ்சு விஷயத்தையும் சொன்னாங்க. சொல்லிவிட்டு சொன்னார்கள், சும்ம கால் அலா அதுல்லுக அலா அப்வாபில் கைர், கைர் நல்லவைகளுடைய வாசல்களை உங்களுக்கு சொல்லட்டுமா அப்படின்னு சொன்னாங்க. அஸ்ஸௌமு ஜுன்னா, நோன்பு என்பது ஒரு கேடயமாகும். கேடயம் தெரியுமா? ஜுன்னாண்டா என்னன்னு? போராட்டங்களின் போது வாள்கள் ஆயுதங்கள் வெட்டாம அந்த கையில வச்சு டிஃபெண்ட் பண்ணுவாங்க, தடுக்கிறது தான் சொல்றது ஜுன்னத்து. நோன்பு என்பது உங்களை பாதுகாக்கிற ஒரு கேடயமாக இருக்கும். பாவத்தில் இருந்து, தேவையில்லாத பேச்சுக்கள்ல இருந்து, ஹராமான விஷயங்கள்ல இருந்து நோன்புல என்ன செய்யும்? உங்களை கேடயமாக பாதுகாக்கும். அஸ்ஸௌமு ஜுன்னா வஸ்ஸதகா துத்ஃபிஉல் ஹதீஆ,
கமா யுத்ஃபிஉன் நார் அல்மா. நெருப்பு தண்ணீர் எப்படி நெருப்பை அணைத்து விடுமோ அதே போல உங்கள் தர்மங்கள் உங்கள் தீங்குகளை அழித்துவிடும். நீங்க செய்யற தர்மம் உங்களுக்கே தெரியாது, உங்களோட பாவங்களுக்கு அது பரிகாரமாக மாறிவிடும். வஸலாத்து ரஜுல் மின் ஜௌஃபில் லைல், இரவின் நடு இரவிலே ஒரு மனிதன் தொழுகிற தொழுகை, அந்த விஷயத்தை சொல்லி போட்டு ஒரு குர்ஆன் வசனத்தை ஓதுறாங்க. تتجافى جنوبهم عن المضاجع يدعون ربهم خوفا وطمعا. அதாவது நல்லடியார்களை பொறுத்தவரையும் மூமின்களை பொறுத்தவரையும் தத்தஜாஃபா ஜுனூபுஹும் அனில் மபாஜ், அவர்களுடைய விலாப்புறங்கள் படுக்கையிலிருந்து அவர்கள் ஒதுங்கியிருக்கும். யதுஊன ரப்பஹும் ஹௌஃபன் வ தம்ஆ, தங்களுடைய ரப்பை பயத்தோடும் ஆதரவோடும் அல்லாஹ்வை அவர்கள் அழைப்பார்கள். வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கக்கூடியவற்றை செலவு செய்வார்கள். நல்லடியார்களுடைய குணங்களை ரஹ்மானுடைய அடியார்கள் இரவிலே அவர்கள் எப்படி நடந்து கொள்வார்கள் என்பதை சொல்லிவிட்டு ஃபலா தஅலமு நஃப்ஸும் மா உஃபிய லஹும் மின் குர்ரத்தி அயுன், எந்த ஒரு நஃப்ஸும் அவருடைய கண்களை குளிரச் செய்யக்கூடிய அவைகளுக்காக மறைத்து வைத்திருக்கக்கூடியவற்றை அவைகள் அறிந்து கொள்ளாது. சொர்க்கம் அப்படித்தானே, மால ஐனுன் ரஅத், எந்த கண்களும் பார்த்திருக்காது, எந்த ஒரு உள்ளமும் சிந்தித்திருக்காது, எந்த காதும் கேட்டிருக்காது. அல்லாஹ் அவ்வளவு ஒரு இன்பத்தை அவன் மறைத்திருக்கிறான். அல்லாஹ் சொல்றான் ஜஸாஅம் பிமா கானு யஅமலூன், இவங்க செஞ்ச இந்த நல்ல செயல்களுக்காக கூலியாக அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறான். அப்ப இரவு வணக்கத்தை சொல்லி போட்டு சும்மா கால் அலா உக்பிருக பிரஅஸில் அம்ர் வ உமூதிஹி வ துர்வத்தி சனாமிஹி, ஒரு தலையாய ஒரு காரியத்தை, ஒரு தூணை, அல்லது இந்த அந்த மாட்டுக்கு திகில்னு சொல்லுவாங்க, அந்த உயர்ந்த பகுதி, ஒரு உயர்வான ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லி தரட்டுமா? அல் ஜிஹாத், அல்லாஹ்வுடைய பாதையிலே போராடுவது என்று ஜிஹாதை சொன்னார்கள். சும்மா கால், அதன் பிறகு சொன்னார்கள் அலா உக்பிருக பிமிலாகி ذلك குல்லி, இவை அனைத்தையும் உள்ளடக்கக்கூடிய ஒரு சாரம், ஒரு சுருக்கம் உங்களுக்கு சொல்லட்டுமா என்று கேட்டுவிட்டு சொன்னார்கள் பலா, இதுதான் நமக்கு இங்க சப்ஜெக்ட். இவ்வளவு விஷயத்தை நம்ம செஞ்சாலும் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ரோட்டால் அனுப்புவோம் பாருங்க, அங்கதான் நம்ம கவனமா இருக்கணும். பணம் சேர்க்கிறதல்ல, கொண்டு போய் அழிக்கிற இடத்துல போற்றப்படாது, அதை சேமிக்கிற அந்த முறையும் பார்த்துக் கொள்ளணும். அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் ஃபஅஹத பிலிசானி, தன்னுடைய நாவை பிடித்து காட்டினார்கள். கால் தகுஃபு அலைக ஹாதானா, இதை கவனமா பாதுகாத்துக்க, பாவங்கள்ல இருந்து பேச்சுகள்ல இருந்து நிதானமாயிரி, இதை தடுத்துக்கொள் என்று சொன்னார்கள். அப்போ உடனே அந்த மாதிரிலாம் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் இன்னா லமுஆஹதூன பிமா நதகல்லம் பி, நமது பேச்சுக்களும் குற்றம் பிடிக்கப்படுமா? இவ்வளவு அமல் செய்யறோம், இவ்வளவு செய்யறோமே, எங்கள் பேச்சுக்களாலும் நாங்கள் குற்றம் பிடிக்கப்படுவோமா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க சகிலத்க உம்மு, அப்படின்னா என்ன அர்த்தம்டா, அரபிகள் இது திட்டுறதுன்னு நினைச்சாங்க, உனது தாய் உனக்கு பாரமாகட்டும். யா முஆத் வஹல் யுகிப்புன் நாஸ அலா உஜூஹிஹிம் ஃபின்னார் இல்லா ஹஸாயிது அல்சினதிஹிம், மனிதன் நரகத்தில் முகங்குப்புற தள்ளப்படுவதற்கு அவனுடைய நாவுகள் சம்பாதித்தவைகளை விடவுமா வேறு இருக்கிறது அப்படின்னு கேட்கிறான். அப்படின்னு வழங்க என்னண்டு, நாவை தவிர வேற என்னப்பா மனுஷனை கொண்டு போய் முகங்குப்புற தள்ள போகுது, எல்லாத்தையும் செஞ்சு போடுங்க, நாவால எல்லாத்தையும் கரவாக்குறானே. கண்ணியமானவர்களே, இந்த தலைப்புல நான் ஏன் இந்த செய்திகளை கொண்டா, நமது பேச்சுக்களில் நாம் மிக கவனமாக இருக்கணும். நாம் பேசுற பேச்சுக்கள் அல்லாஹ்வுக்கு பிடித்த விருப்பமானவைகளை பேசுறோமா என்பதில் நாம் கவனமாக இருக்கணும் சகோதரர்களே. இந்த செய்தி இப்னு மாஜாவிலே ஏராளமான கிதாபுகளையும் இது பதிவாக இருக்கிறது. எனவே நமது பேச்சுக்கள்ல அடிப்படையாக உண்மை இருக்கும். நிறைய நம்ம பார்க்கிறோம் இன்னைக்கு சமுதாயத்தில் பொய்ன்றது, அல்லாஹு அக்பர், எப்படித்தான் இந்த பொய்யெல்லாம் சொல்றாங்களோ தெரியல, சும்மா விட்டு அட்டிக்கிற மைக்கை பிடிச்சிக்கிட்டு எல்லாம் சொல்றான், என் ஒரு ஞானமும் கிடையாது. யாவனோ ஒருத்தன் சொல்றானா, இவரும் சொல்றாராம், சொல்ற இவர் பெரிய ஆழமான விஷயங்களை பேசுற மாதிரி நினைச்சுக்கிட்டு பொய்களை சொல்றாங்க. பொய்களை சொல்லப்படாது சோழ. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க இன்ன சித்க யஹ்தி இலல் பிர், உண்மை என்பது நன்மைக்கு வழிகாட்டும், நன்மை என்பது சொர்க்கத்துக்கு வழிகாட்டும். வ இன்னல் கஸிப், பொய் என்பது யஹ்தி இலல் ஃபுஜூர்,
அது பாவத்துக்கு வழிகாட்டுகிறது. பாவம் என்பது நரகத்துக்கு வழிகாட்டிவிடும். ஒரு மனிதன் பொய் பேசுறான், அவன் அல்லாஹ்விடத்தில் பொய்யன் என்று எழுதப்படுகிற வரைக்கும் அல்லாஹ் பாதுகாக்கும். சர்வ சாதாரணமா விட்டு அடிக்கிறது, பொய் அம்புட்டு அடிக்கிறது. இமேஜை கூட்டுறாங்களா அவங்க. தொழில்னு சொன்னா அவர் தொழில நான் அப்படி இப்படி தெரியுது, சும்மா விட்டு அடிக்கிற மற்றவங்களை இது பண்றதுக்காக அல்லாஹ் பாதுகாக்கணும். ஏன்னா ஷைத்தான் அதையெல்லாம் பொதுவாக இந்த பாவங்களை பொறுத்தவரையும் இன்பமா தான் இருக்கும். பொய் சொல்றது இன்பம், ஏன்னா 4 பேருக்கு முன்னால் நமக்கு ஒரு கௌரவம் கிடைக்கிறதாக நினைக்கிறோம். அப்ப பொய் என்பது தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். ரசூலுல்லாஹ் நயவஞ்சகத்தின் குணம் என்று சொன்னாங்க. ஒரு மனிதனிடத்தில் பொய் இருந்தால் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நயவஞ்சகத்தின் குணம் என்ன? பொய் பேசுவான். பொய் ஒருத்தன் இருக்குது என்றால் ஈமானுடைய அடையாளம் அல்ல, அது நயவஞ்சகத்தின் அடையாளம். அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, நான் சொன்னது போல பொய்யினுடைய முக்கியமான ஒரு விஷயம், ஒரு ஆள் என்கிட்ட சொல்றார் ஒரு செய்தியை, நான் போய் இன்னொரு ஆள்கிட்ட சொல்றேன், ஒரு ஆளை பற்றியோ அல்லது ஒரு நாட்டை பற்றி ஏதோ ஒன்றும். இப்போ நான் போய் சொன்னேனா? இல்லை, அவர் சொன்னதான் நான் சொன்னேன். அவர் சொன்னார், அதை அப்படி கேட்டுக்கிட்டு நான் இன்னொரு ஆள்கிட்ட சொல்றேன், அது ஒரு ஆள்கிட்ட மானத்தை பற்றியோ அல்லது வெறியதா இருந்தாங்க. இப்போ நான் போய் சொன்னா? இல்லை, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க இது பொய்ன்னு. காதில் கேட்டது எல்லாம் பிறருக்கு அவன் சொல்றான், நல்ல விஷயங்கள் அல்ல. நான் சொல்றது ஒரு ஹதீஸை கேட்கிறாங்க, ரசூலுல்லாஹ் பல்லிகு அன்னி வலவ் ஆயான்னாங்க, என்னை தொட்டு ஒரு வசனம் உங்களுக்கு கேட்டாலும் ஏற்றி வைங்கன்னாங்க. அப்ப அதுவும் பொய்யா? பொய்ன்னு ரசூலுல்லாஹ் சொல்றது நல்ல விஷயங்களே அல்ல, பிறர் மானத்தோடு சம்பந்தப்பட்டது அல்லது பிற நாட்டோடு சம்பந்தப்பட்டது அல்லது ஆட்சியாளர்களோடு சம்பந்தப்பட்டது அல்லது தனி மனிதர்களோடு சம்பந்தப்பட்டது அல்லது ஒரு பெண்ணோடு சம்பந்தப்பட்டது எதுவாயிருந்தாலும் அல்லாஹ் சொல்றான், கேட்டா நீ விசாரிச்சு உண்மைன்னு தெரிஞ்சா கூட பிறகு போய் சொல்லலாமா? சொல்லப்படாது. இப்போ ஒரு சகோதரரை பத்தி எனக்கு ஒரு தகவல் வருதுன்னு வைங்களேன், அப்ப நான் என்ன செய்யணும்? நேர போய் உள்ள உலகத்தில் அவ்வளோ பற்றியும் சொல்லி வருது. இல்லப்ப நான் உண்மையை தானே சொன்னேன், உண்மையை கூட சொல்லேதாது உனக்கு. ஒரு மனிதனுடைய மானம் என்பது புனிதமானது, அதை பாதுகாக்க வேண்டியது நமது கடமை. இன்ன திமாக்கும் அம்வாலக்கும் அராபக்கும் ஹராமுன் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்களுடைய இரத்தமும் உங்களுடைய பொருளாதாரமும் உங்களுடைய மானமும் ஹராம். ஒரு சகோதரன் தவறு செய்தால் கூட உனக்கு பிறர்கிட்ட போய் அவர் அவமானப்படுத்துறதுக்கு ரைட்ஸ் இல்ல. கஹுர்மத்தி யௌமிக்கும் ஹாதா வஃபி பலதிக்கும் ஹாதா வஃபி ஷஹரிக்கும் ஹாதா. இந்த ஊர் மக்கமா நகரத்தை போல மாதத்தை போல ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா இல்லையா? புனிதமானது. ஒரு மனிதர்கிட்ட தவற கண்டா என்ன செய்யணும்? அழகான முறையில் அவருக்கு நீங்க உபதேசம் பண்ணலாம். அல்லது உங்களுக்கு உபதேசம் பண்றதுக்கு முடியலண்டா ஒரு நெருக்கமான ஒருவர் மூலமாக அவருக்கு மானபங்கப்படுத்தாம அவருடைய கண்ணியத்துக்கு எதுவும் நடக்காம நீங்க எத்தி வைக்கலாம். 4 பேர்கிட்ட போய் ஆளப்ப தெரியுமா உங்களுக்கு? இல்ல தெரியாது, இவர் தான் எல்லார்ட்டையும் சொல்றது. உங்களுக்கு தெரியாதா? அவ்வளவு எல்லாருக்கும் தெரியும், இவர் தானே சொல்லிட்டு வந்தீங்க எல்லார்ட்டையும். இந்த மாதிரி சில தொழிலாவே செய்யறாங்க. நல்லா பாதுகாக்கணும். ஒரு மூமின்கிட்ட இது வந்துவிடக் கூடாது. எனவே பொய் என்பது நாம் இட்டுக்கட்டி சொல்வது மட்டுமல்ல, பிறர் சொல்றதை அப்படியே ஒருத்தரை பத்தி பரத்தினாலும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அவனும் பொய்யன்தான் என்று சொன்னார். 2வது என்னண்டா, இந்த தேவையில்லாத அவதூறுகள் வாரத்துக்கு நம்மட அபிப்பிராயங்கள் காரணமா இருக்கும். நம்மட கெஸ்ஸிங், இவர் இதுக்கு தான் போயிருப்பாராய்க்கும். என்னத்துக்கு போனாரு? பார்கிட்ட போனாரு, ஆளை பார்த்தா நேத்து பேசின பேச்சை பார்த்தா அவர் குடிக்கிற மாதிரி தான் தெரியுது. கெஸ்ஸிங். இவருக்கு தெரியாது, சும்மா அவர் ஏதோ டென்ஷன்ல என்ன அவர் சொல்லிப்பாரு. அப்ப நேத்து போனாரு பாருங்க, ரைட், அப்ப ஆள் குடிக்கிறாருப்பா, கண்ணால நான் பார்த்தேன்னுங்கிறது. அல்லாஹ் பாதுகாக்கணும். ரசூலுல்லாஹ் அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, இஜ்தனிபூ கஸீரம் மினவன், அதிகமான எண்ணங்களை விட்டும் கெஸ் பண்றதை விட்டும் அபிப்பிராயங்களை விட்டும் தவிர்ந்து கொள்ளுங்கள். இன்ன பஅதன்னி இஸ்முன், சில எண்ணங்கள் பாவமாக இருக்கிறது. நம்மளோட நன்மைகள் போற பாதைகள் தான் இதெல்லாம். நம்ம தேவையில்லாம சரி ஒருத்தன் தப்பே செஞ்சுட்டான்னு நம்ம அதை தேடணுமா? அதை பிறர்கிட்ட சொல்லணுமா? நமக்கு கடமையே இல்லை. இன்னொரு விஷயத்தை தெரிஞ்சுக்கொள்ளும், நாம ஒரு ஆளை பத்தி நம்ம தவறான என்று சொல்லிட்டோம், அந்த ஆள் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்து அவருடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிச்சிருப்பான். தேவையில்லாம அவர் அவமானப்படுத்துற நம்மளோட குத்தம் அப்படியே இருக்கும். தேவையா நமக்கு இந்த விஷயம்? அல்லாஹ் பாதுகாக்கணும். எனவேதான் அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்னு சொன்னா, நீங்க கெஸ் பண்ணாதீங்க, நீங்களா ஒரு அபிப்பிராயம் கொள்ளாதீங்க, நீங்களா ஒரு முடிவெடுக்காதீர்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா விஷயத்தை பத்தி ஷேக் ஒரு முறை
இங்க பேசினாங்க. நான் சும்மா தொட்டு காட்டுறதுக்காக சில விஷயங்கள் உங்களுக்கு சொல்றேன், அந்த தலைப்புல சொல்லணும். அதுல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பத்திய மெசேஜ் வார நேரத்தில் ஒரு செய்தி வந்தா அது ஒரு ஜாதி இந்த இனிப்பு சாப்பிடுற மாதிரி நம்மளுக்கெல்லாம் ஒரு நம்மளுக்கு தெரிஞ்ச ஆளை பத்தி கிடைச்சா இன்னும் கொஞ்சம் கூட, அவர் இப்படி செஞ்சாரா, அவரா அப்படின்னு மாதிரி. அல்லாஹ் சொல்றான், லௌலா இஸ் சமிஅதுமூஹு, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பத்தி இப்படி தப்பான ஒரு செய்தி உங்களிடம் வந்தபோது, வன்னல் முஃமினூன வல் முஃமினாத்து பிஅன்ஃபுஸிஹிம் கைரன், மூமினான ஆண்களும் பெண்களும் அவங்க உள்ளத்துக்குள்ள நல்லதை அவர்கள் நினைத்திருக்க வேண்டாமா? இப்படி எல்லாமா செஞ்சிருப்பாங்க? இதெல்லாம் நடந்திருக்குமா? இது சாத்தியமா? இல்ல, கண்ணால பார்த்தாங்களே, எல்லாரும் பார்த்தாங்களே அப்படின்னு மாதிரி ஐ விட்னஸ் சொல்லுவாங்க. கண்ணால பார்க்கிறதும் போய், காதால கேட்கிறதும் போய், எது உண்மை? தீர விசாரிச்சா தான் உண்மை தெரியும். உங்களோட பார்வைக்கு அவர் ஒரு தப்பு செஞ்ச மாதிரி விளங்கும். சைத்தான அலங்கரிச்சு காட்டியிருப்பான், அவரு உண்மைதான், அவரு நானே பார்த்தனப்பா அவரு அப்படின்னு மாதிரி. ஆனா சீன் மட்டும்தான், விசாரிக்கல. அவர் வேற என்னமானவனுக்காக செஞ்சிருப்பார், பேசியிருப்பார், நடந்திருப்பார். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் என்ன சொல்றான்? உங்களோட கருத்துக்கள் தவறாகும் போது கற்பனைகள் வளரும். அப்ப நாமெல்லாம் என்ன செய்யறோம்? ஒரு பேச்ச, ஒரு செய்தியை, ஒரு ஆளை பற்றி அல்லது ஒரு சாராரை பற்றி, ஒரு குடும்பத்தை பற்றி, ஒரு பெண்ணை பற்றி நாங்களாக கிரியேட் பண்றோம். எனவே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, புகாரில் 5143வது இலக்கத்தில் வருது, ஈயாக்கும் வவ்வன்னம், உங்களையும் கெட்ட எண்ணம் அபிப்பிராயம் கொள்வதையும் நான் எச்சரிக்கை செய்கிறேன். அபிப்பிராயம் என்பது செய்திகளிலேயே பொய்யானது. யாரை பத்தியும் தப்பான அபிப்பிராயத்துக்கு வராதீங்க. கண்ணால பார்த்திருக்கலாம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அந்த சம்பவமே மிகப்பெரிய ஒரு சான்றாக இதற்கு இருக்கிறது. ஏன் அல்லாஹ் தஆலா சொல்றான், எந்த ஒரு செய்தி வந்தாலும் நீங்கள் அதை தீர்க்கமாக விசாரித்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றோம். அது மாத்திரமல்ல, சில மெசேஜ்களை நாங்க என்ன செய்யறோம்டா, பரத்துறது. ஒரு செய்தி வருதுன்னு வைப்போமே, சில விஷயங்களை எங்களுக்கு பேசுறதுக்கான ரைட்ஸ் இல்லை. நம்ம இந்த நாட்டில் வாழ்றோம், உதாரணத்துக்கு எவ்வளவு விஷயங்கள் நடக்குது. ஆனா என்ன நடந்ததுன்னு நமக்கு 100% தெரியல. யாரோ ஒருத்தர் சொன்னா உங்களுக்கு தெரியுமா அப்படின்றான், என்னப்பா பிரச்சனை? உடனே இவர் ஒரு ஃபேஸ்புக்ல இல்லாட்டி வாட்ஸ்அப்ல இங்க இப்படி நடந்து விட்டது. இதை செய்யப்படாது. அதிலும் குறிப்பாக ஒரு நாடு சம்பந்தப்பட்ட, ஒரு அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களா இருந்தா மார்க்கமே தடுக்குது அதை நேரடியா. அல்லாஹ் சொல்றா இப்படி குர்ஆன்ல சூரத்து நிசால 83வது வசனத்தை பாருங்க, வஇதா ஜாஅஹும் அம்ரும் மினல் அம்னி அவில் கௌஃப், பாதுகாப்பு பற்றிய ஒரு செய்தியோ அல்லது அச்சம் சம்பந்தமான ஒரு செய்தியோ, பாதுகாப்பு பற்றிய செய்தியா இருந்தாலும் சரி அல்லது ஒரு பயங்கரமான ஒரு நியூஸ், ஒரு அச்சம் சம்பந்தமான ஒரு செய்தியாக இருந்தாலும் சரி, அவர்களிடம் அது வருகின்ற போது அதாஉ பிஹி, உடனே ஃபேஸ்புக்ல, போன்ல எல்லாரும் சொல்றாங்க, பரத்தி விடுகிறார்கள். அல்லாஹ் சொல்றான், வலவு ருத்தூஹு இலர் ரசூலி வ இலா உலில் அம்ரி மின்ஹும், இந்த செய்தி அவர்கள் பரத்தாமல் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலோ அல்லது அதிகாரம் உள்ளவர்களிடத்திலோ அவர்கள் அதை திருப்பி விடுவார்களாக இருந்தால் யஸ்தன்பிதூனஹு மின்ஹும், உரியவர்கள் அதுக்கு உரிய நடவடிக்கை எடுத்துப்பான். உனக்கு என்னதுக்கு தேவையில்லாத விஷயம்? நீ என்ன இப்ப என்ன பாதுகாப்பு அமைச்சரா? நீ அல்லது உனக்கு என்ன பொறுப்பு தந்தியா? உனக்கு ஒண்ணுமே தெரியல. அவ்வளவு ஒரு சத்தம் கேட்டுதான் இவரா ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டு மெசேஜ் போடுறா எல்லாருக்கும். மார்க்கம் இதை தடுக்குது சகோதரர்களே. அல்லாஹ் சொல்றான், எந்த ஒரு செய்தி வந்தாலும் காதுல வந்தா பரத்தாதீங்கப்பா, அது உரியவர்கள் பார்ப்பாங்க, உரியவர்களிடம் நீங்கள் ஒப்படைத்து விடுங்கள். அல்லாஹ் சொல்றான், வலவுலா ஃபத்லுல்லாஹி அலைக்கும் வ ரஹ்மா, அல்லாஹ்வுடைய அருளும் அல்லாஹ்வுடைய ஃபத்லும் இல்லை என்றால் லத்தபஅத்துமுஷ் ஷைத்தான இல்லா கலீலா, கொஞ்சமானவர்களை தவிர அதிகமானவர்கள் ஷைத்தானுக்கு பின்னால போயிருப்பீங்க, அவனை பின்பற்றிருப்பீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். சில மெசேஜ்களை ஷைத்தானே உங்கள்கிட்ட வந்து சொல்லுவான். அது என்ன ஷைத்தான் வந்து நமக்கு எப்படி சொல்ல போறான்? நான் சொல்லல, ஹதீஸ்ல வருது பாருங்க, சஹீஹ் முஸ்லிம்ல வருது, இன்ன ஷைத்தான லயத்தமஸ்ஸலு ஃபீ சூரத்திர் ரஜுல், ஷைத்தான் ஒரு மனிதன் உருவத்தில் வருவான். ஃபயுஹத்திஸு பில் ஹதீஸ், ஒரு செய்தியை சொல்லிட்டு போயிடுவான். அவன் பொய்யான மினல் கதிப், அவன் செய்து சொல்லிவிட்டு ஃபயத்தஃபர்ரகூன், அங்கிருந்து அவன் நீங்கி சென்று விடுவான். ஃபயகூலு ரஜுலு மின்ஹும் சமிஅத்து ரஜுலன் அஅரிஃபு வஜ்ஹா, எனக்கிட்ட ஒரு ஆள் சொன்னார், ஆளோட முகம் எனக்கு நல்ல கிளியரா தெரியும், ஆனா வலா அதிரி
மஸ்மு அவருடைய பேர் என்ன, அவர் யார் என்று எனக்கு தெரியலப்பா, இப்பதான் சொன்னார். இவர் உடனே எல்லாருக்குமே சொல்லிப்பார். அப்படின்னு சொன்னா செய்திகளை பரத்துறதுல நாங்க மட்டுமல்ல, அதனாலதான் ரசூலுல்லாஹ் ஒரு செய்தியை பரத்தாதீங்கன்னா, உங்களுக்கு சொன்னது உங்களுக்கே தெரியல, இல்ல பயானுக்கு வந்தால் தான் சொன்னாரு, யாரப்பா உள்ள மேப்படியா வந்துட்டு போயிருக்கலாம், சொல்லியிருப்பான். நாங்க என்ன செய்யப்படாது, செய்திகளை பரத்தப்படாது. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல இந்த புஹ்தான் என்ற ஒரு வார்த்தை சொல்றான். புஹ்தான் என்ன ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கீபான்னா என்னன்னு தெரியுமாண்டாங்க. கீபான்னா என்ன தெரியுமா? தெரியாது. தெரியும், ஆனா மறந்துட்டீங்க. திடீர்னு கேட்டா எப்படி சொல்றது? அப்படியா? கீபான்னா புறம் பேசுறது சொல்றது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அத்தத்ரூனமல் கீபா, அதுக்காக முன்வரிசையில் இல்லாம இருந்துறாங்க, இது போற கேட்க மாட்டேன். கீபான்னா என்னன்னு தெரியுமான்னு கேட்டாங்க. கீபான்னா என்ன, புறம்னா என்னன்னா, காலு அல்லாஹு வ ரசூலுஹு அலம். சஹாபாக்களுக்கு தெரியாத புறம்னா என்னன்னு, அதையும் அல்லாஹு வ ரசூலுஹு அலம் சொல்லுவாங்க. சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் சில கேள்விக்கு அல்லாஹு வ ரசூலுஹு அலம் சொல்ற காரணம் என்ன தெரியுமா? நமக்கு தெரிஞ்சது இல்லாம வேற என்னமோ தெரிஞ்சத ஒரு ஆள் கேட்கிற. நான் சும்மா கேட்கிறேன்டா, பள்ளிவாசல்னா என்னன்னு தெரியுமாண்டா, நீங்க என்ன எப்படி பாப்பீங்க? இல்ல பள்ளிவாசல் தெரியாம உலகம் நிக்கிறோம், அப்படிதானே? தெரிஞ்ச உடனே கேட்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் இந்த கீபாவை பத்தி கேட்கறதுக்கு பின்னாலே வேற ஏதோ சொல்ல போறாங்க என்பதற்காக சஹாபாக்கள் அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் தான் தெரியும் அப்படின்ட்டு சொன்னாங்க. திக்ருக அஹாக பிமா யக்ரஹ், உன் சகோதரன் அவன் வெறுக்கின்ற விதமாக நீ அவனை நினைவுபடுத்துவது. ஷேக் ஹுசைன் ரஹிமத்துல்லாஹ் சொல்றாங்க, அது பின்னால பேசுறது மட்டுமல்ல, முன்னுக்கு பேசுறது இதை எடுக்கும்ன்றாங்க. இது தனியான ஒரு விளக்கம் அதுக்குள்ள இருக்கு. அதுக்கு தான் கீபான்னு சொல்றது. முன்னால பேசினாலும் தான் அவன் வெறுக்கிற விதமாக பேசுவது. கீல் அஃபரைத இன் கான ஃபீ அஹீ மா அகுல், நான் இல்லாத சொல்லலையே, அவர் செஞ்சதை தானே சொல்றேன், நான் அவர் சகோதரனிடம் உள்ளதை தானே சொல்றேன். அப்ப சொன்னாங்க இன் கான ஃபீஹி மா தகூல், நீ சொல்றது அவன்கிட்ட இருந்தா நீ பேசுறது புறம். புரியுதா? அப்படியா இருந்தா உள்ளதே பேசப்படாதுங்க சொல்லாங்க. அப்ப இல்லாத பேசுற எவ்வளவு பெரிய குத்தம். நீ சொல்றது அவர்கிட்ட இல்லைண்டா நீ அவரை பத்தி அவதூறு பேசுகிறாய், அவரை பத்தி இட்டு கட்டுறா, அவரை டேமேஜ் பண்றா, சமுதாயத்தில் அவரை ஓரம் கட்டுறா, அவரை குடும்பத்துக்குள்ள பிரச்சனை உண்டாக்குறா, சமுதாயத்தில் அவரை ஒரு மோசமானவனாக நீ காட்ட பாக்குறா. அதான உண்ட அர்த்தம். இல்லாத சொன்ன என்ன அர்த்தம்? எவ்வளவு விளைவுகள் அதனால உண்டாகும். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அப்ப இந்த மாதிரி விஷயத்துக்கு தான் சொன்னாங்க அல் புஹ்தான். குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா நிறைய சொல்ற அந்த இட்டு கட்டக்கூடிய செய்திகளை பத்தி அல்லாஹ் ஏராளமாக பேசுறான். அதே மாதிரி இன்னொன்னு இஃப்திரான்னு சொல்லுவாங்க. இஃப்திரான்ற அதுவும் இந்த இட்டு கட்டுறதா. அது அல்லாஹ்வுடைய விஷயத்திலே மனிதன் என்ன செய்றான்? வமன் அظلم ممن افترى على الله الكذب, அல்லாஹ்வுடைய விஷயத்திலே பொய்யை இட்டு கட்டுபவனை விட அநியாயக்காரன் யார் இருக்கிறான்? அல்லாஹ் சொல்றான். மனிதன் அல்லாஹ்வுடைய விஷயத்திலே போய் சொல்றான், அப்ப மனுஷனை விடுவானா? அல்லாஹ் தஆலா சொல்றான் وَإِذَا فَعَلُوا فَاحِشَةً قَالُوا وَجَدْنَا عَلَيْهَا آبَاءَنَا, மானக்கேடான ஒரு விஷயத்தை அவர்கள் செய்தால் அவங்ககிட்ட போய் எதுக்கு செஞ்சீங்கன்னு சொன்னா, எங்களுடைய மூதாதையர்கள் செய்தார்கள் என்று சொல்கிறார்கள். அது மாத்திரமல்ல வல்லாஹு அமரனா பிஹா, அல்லாஹ் தான் எங்களை செய்ய சொல்லிக்கிறாங்க. என்னப்பா தர்கால போய் இப்படி எல்லாம் பண்றீங்களே, ஷிர்க் வைக்கிறீங்களே, இந்த மாதிரிலாம் செய்யுங்க, இது எங்களுடைய மூதாதையர்கள் செஞ்சது, அல்லாஹ் தான் செய்ய சொல்றாங்க. அடே மூதாதையர் செஞ்சாங்கன்னு சொல்லுங்க, விளப்பம் இல்லாம வேண்டாம், செஞ்சிருக்கலாம். படைச்ச ரப்பு இதையா செய்ய சொல்லுவான்? அப்ப அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்? அல்லாஹ் இப்படித்தான் எங்களுக்கு குல் இன்னல்லாஹ லா யஅமுரு பில் ஃபஹ்ஷா, மானக்கேடானதை செய்யுமாறு அல்லாஹ் உங்களுக்கு ஏவ மாட்டான். அத்தகூலூன அலல்லாஹி மா லா தஅலமூன், அல்லாஹ்வுடைய விஷயத்தை விளங்காமல் நீங்கள் பேசுகிறீர்களா, தெரியாமல் நீங்கள் பேசுகிறீர்களா என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். எனவே அல்லாஹ்வுடைய விஷயத்திலே என்ன செய்றாங்க? இட்டு கட்டுகிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அல்லாஹ்க்கே இட்டு கட்டுறான், அல்லாஹ்க்கே என்ன செய்யறான்? வதந்திய இட்டு கட்டுகிறான். அது மாத்திரமல்ல, மூமின்களுடைய விஷயத்திலும் சிலர் அப்படி செய்கிறார். வல்லதீன யுஸூனல் முஃமினீன் வல் முஃமினாத், எவர்கள் மூமினான ஆண்களையும் பெண்களையும் நோவினை செய்கிறார்களோ, நோவினை அடிக்கிறதா துன்புறுத்துறதா இல்ல, என்ன நோவினை? பிகைரி மக்தஸபு, அவங்க செய்யாத ஒன்றை சொல்லி தேவையில்லாத ஒன்றை இவங்களாக இட்டுக்கட்டி யார் நோவினை செய்கிறார்களோ ஃபகத் இஹ்தமலு புஹ்தானன் வ இஸ்மம் முபீன், தெளிவான ஒரு இட்டுக்கட்டை, தெளிவான ஒரு பாவத்தை அவர்கள் செய்து விட்டார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றார். எனவே தான் அல்லாஹ் தஆலா இந்த சப்ஜெக்ட, இந்த விஷயத்தை அல்லாஹ் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் சொல்றான். குர்ஆன்ல நீங்க எடுத்து பாருங்க, சூரா அல் மும்தஹினான்னு ஒரு அத்தியாயம். மும்தஹினான்ற இம்திஹான்டா பரீட்சித்து பார்த்தல், சோதனை செய்தல்.
அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹன் நபி, நபியே, இதா ஜாஅகல் முஃமினாத், மூமினான பெண்கள் உங்களிடம் வருகிறார்கள், யுபாயிஅனக, உங்களிடம் அவர்கள் உடன்படிக்கை செய்கிறார்கள், அலா அல்லா யுஷ்ரிக்ன பில்லாஹி ஷைஅன், அல்லாஹ்வுக்கு எதையும் இணை வைப்பதில்லை என்றும், வலா யஸ்ரிக்ன, திருடுவதில்லை என்றும், வலா யஸ்னீன, அவர்கள் விபச்சாரம் செய்வதில்லை என்றும், வலா யக்துல்ன அவுலாதஹுன்ன, தங்களுடைய குழந்தைகளை அவர்கள் கொலை செய்வதில்லை என்றும், வலா யஅதீன பிபுஹ்தானின் யஃப்தரூனஹு பைன ஐதீஹின்ன வ அர்ஜுலிஹின்ன, தங்களுடைய இரண்டு கைகளுக்கும் கால்களுக்கும் இடையில், அதாவது மானக்கேடான விஷயங்களை இட்டுக்கட்டி சொல்வதில்லை என்றும் அவர்கள் உடன்படிக்கை செய்தால், வலா யஸீனக ஃபீ மாரூஃபின், நல்ல விஷயங்களிலே உங்களுக்கு மாறு செய்ய மாட்டோம் என்றும் அவர்கள் உடன்படிக்கை செய்தால், ஃபபாயிஹுன், ஒப்பந்தம் வாங்குங்க என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். இது முக்கியமான ஒரு பாயிண்ட் பாருங்க. இது பொதுவாக ஆண்களிடம் இருக்குது, பெண்கட்டையும் இருக்குது. சும்மா ஒரு நல்ல பொம்பளை பத்தி தேவையில்லாம பேசி விட்டுறாங்க. தெரியுமா, ஆள் ஒரு மாதிரி தானா, ஒரே ஃபேஸ்புக்கில் யாரோட செக் பண்ணுறாங்களாம், இல்லாட்டி யாரோட பேச ஒன்றும் இல்லை, வாப்பாவோட பேசிடுவாங்க, இவன் பார்த்துட்டு யாரோட பேசுறாங்க, ஒரு ஆம்பளையோட, வாப்பாவோ ஆம்பளை தானே, இல்லாததை இட்டு கட்டுற மாதிரி வேலைகளை கடுமையாக அல்லாஹ் தஆலா கண்டிக்கிறான். அது மாத்திரமல்ல, ரசூலுல்லாஹ் இது அவங்க அதாவது சஹாபாக்கள்கிட்ட உடன்படிக்கை வாங்குற நேரத்தில் இதை வாங்குவாங்க. சஹீஹ் புகாரில 18வது இலக்கத்தில் உபாதா இப்னு சாமித், ஒரு முக்கியமான ஒரு நபித்தோழர், இவர் அக்கபாவுடைய இரவிலே ரசூலுல்லாஹ்வுடைய உடன்படிக்கையில கலந்து கொண்டவர். இரண்டாவது முறை ஒரு முறை ரசூலுல்லாஹ் சஹாபாக்களுக்கு மத்தியில் அவர் இருக்கிறார். சொன்னாங்க, பாயஊனின்றாங்க, என்னிடத்தில் உடன்படிக்கை செய்யுங்கள், நீங்கள் சிறுக்கு வைப்பதில்லை என்றும், நீங்கள் திருடுவதில்லை என்றும், விபச்சாரம் செய்வதில்லை என்றும், குழந்தைகளை கொல்வதில்லை என்றும், வலா தஅது பிபுஹ்தானின் தஃப்தரூனஹு பைன ஐதீக்கும் வர்ஜுலிக்கும், இட்டுக்கட்டி நீங்கள் பேசுவதில்லை என்றும். எவ்வளவு கண்டிச்சுக்கிறாங்க பாத்தீங்களா. நாங்க எந்த ஒரு விஷயத்தையும் நாம் கற்பனையாக இட்டுக்கட்டி சொல்லிடக்கூடாது. அதே மாதிரி கற்பிணி, அதாவது ஒரு ஒழுக்கமான, ஒரு மூமினான, ஒரு அப்பாவியான பெண் மீது அவதூறு சொல்லப்படாது. நம்ம ஒரு முறைக்கு 10 முறை 1000 முறை யோசிக்கணும், இந்த பேச்சு நம்ம பேசுறது சரியா. நான் சும்மா சொல்றேன், ஒரு நடந்த ஒரு விஷயத்தை நம்ம மிஸ் பண்ணி சொல்லாம இருந்தா நமக்கு எந்த பாவம் இல்லை. எப்படியோ நடக்காத ஒரு விஷயமாக இது இருந்தா என்று நம்ம முட்டிங்க வரைக்கும் வெளியே சொல்லவே படாது. அல்லாஹ் தஆலா, இன்னல்லதீன யர்மூனல் முஹ்ஸனாத்தில் காஃபிலாத்தில் முஃமினாத், மூமினான பத்தினியான ஒரு நல்ல ஒழுக்கமுள்ள ஒரு பெண் மீது யார் அவதூறை சொல்கிறார்களோ, லுஇனு ஃபித் துன்யா வல் ஆখিরা, உலகத்திலும் மறுமையிலும் அவர்கள் சபிக்கப்பட்டு விட்டார்கள். வலஹும் அஸாபுன் அதீம், மகத்தான ஒரு வேதனையும் அவர்களுக்கு இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு இன்னொரு முக்கியமான ஒரு மெசேஜை சொல்றான். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். சூரா அன்-நூர் 24 அத்தியாயத்தில், யௌம தஷ்ஹது அலைஹிம் அல்சினத்துஹும் வ ஐதீஹிம் வ அர்ஜுலுஹும், அன்றைய தினத்திலே அல்லாஹ் என்ன செய்வானா, சூரா யாசின் அவர்கள், அல் யௌம நஹ்திமு அலா அஃப்வாஹிஹிம், அவர்களுடைய வாய்களுக்கு நாங்கள் முத்திரை வைத்து விடுவோம், வ துகல்லிமுனா ஐதீஹிம், அவர்களுடைய கரங்கள் நம்மோடு பேசும், வ தஷ்ஹது அர்ஜுலுஹும், அவர்களுடைய கால்கள் அவர்களுக்கு எதிராக சாட்சி சொல்லும், அவர்கள் என்ன செய்தார்கள் என்பதை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அந்த நேரத்தில் மனிதன் கேட்கிறான், லிம ஷஹித்தும் அலைனா, எதுக்காக எங்களோட இருந்த நீங்க, எங்கட வாய் நாம தானே இப்ப பேசுறோம், அந்த மறுமை நாள் அது தானா பேசும், நாக்கு உள்ள உட்கார்ந்துக்கிட்டு கரங்கள் பேசும், தோள்கள் பேசும், கால்கள் பேசும். மனிதன் கேட்கிறான், லிம ஷஹித்தும் அலைனா, எதுக்கு எங்களுக்கு எதிராக நீங்க சாட்சி சொன்னீங்க, எங்கட உறுப்பாச்சே. அந்த உறுப்புகள் சொல்கிறது, அன்தகனல்லாஹு அல்லதி அன்தக குல்ல ஷை, எல்லாவற்றையும் பேச வைத்த அல்லாஹ் எங்களை பேச வச்சுட்டான். அன்றைய தினத்தில் நமது நாவு தானா பேசும், நமது கைகள் பேசும், கால்கள் பேசும், தோள்கள் பேசும். நம்ம மறக்கலமா, நான் இல்ல சொல்லல, அல்லாஹ் கிட்ட போய் அந்த விளையாட்டு சரியே வராது. அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ் என்ன சொல்றான், அன்றைய தினத்தில் மனிதர்களுடைய செயல்களை வெளிப்படுத்துவோம், அவர்களுடைய ஏடுகள் அவர்களுக்கு முன்னால் வைக்கப்படும், முஷ்ஃபிகீன ஃபீஹா, அங்கே பயந்து போய்விடுவார்கள். இந்த ஏட்டுக்கு என்ன நடந்து விட்டது, லா யுகாதிரு ஸகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்ஸாஹா, சின்னது பெருசு என்று எதையும் விடவில்லையே, எல்லாத்தையும் அல்லாஹ் எழுதி வச்சிக்கிறானே. அல்லாஹ் சொல்றான், ஒவ்வொரு மனிதனுடைய பதிவேடும் அவனுடைய கழுத்திலே மாட்டப்பட்டிருக்கிறது. வனுக்ருஜு லஹு யௌமல் கியாமத்தி கிதாபன் யல்காஹு மன்சூரா, அவன் பார்க்கிற ஏடாக நாம் கொடுத்து விடுவோம். இக்ரா கிதாபக்,
உன்னுடைய பதிவேட்டை நீ வாசித்து பார். கஃபா பி நஃப்ஸிக யௌம அலைக ஹஸீபா, உனக்கு நீனே இன்னைக்கு போதும், உன்னை பத்தி நீனே விசாரித்துக் கொள் என்று அல்லாஹ் சொல்றானே. கண்ணியமானவர்களே, அப்ப அன்றைய தினத்தில் உடல்கள் உறுப்புகளை அல்லாஹ் தஆலா பேச வைப்பான். எனவேதான் பெரும் பாவங்களில் ஒன்றாக பத்தினியான பெண்கள், மூமினான பெண்கள் மீது நீங்கள் அவதூறு சொல்லக்கூடாது என்பதை இதன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா விஷயத்தில் நடந்தது. ஏற்கனவே இந்த இடத்துல பேசப்பட்டாலும் இந்த தலைப்புல நான் சில விஷயங்களை தொட்டு காட்டலாம் நினைக்கிறேன். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஹிஜ்ரி 5 அல்லது 6 பனுல் முஸ்தலிக் என்ற ஒரு யுத்தத்துக்காக ரசூலுல்லாஹ் போராட்டத்துக்கு போறாங்க. போகும்போது ஒரு மனைவியை தான் கூட்டிட்டு போவாங்க, துண்டு குலுக்குவாங்க. அதுல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பேர் வந்துட்டு, அவங்களை எப்படி கூட்டிட்டு போறாங்கன்னா, அதாவது இந்த கிராமத்தில் வாழ்ந்தவங்களுக்கு தெரியும், மாட்டு வண்டிக்கு பின்னால ஃபுல்லா ஒரு டென்ட் எல்லாம் அடிச்சு ஃபுல் கேட்டர் எல்லாம் போடிப்பாங்க. அது மாதிரி தூக்கி வைக்கிற மாதிரியான ஒரு பெட்டி ஹவுதஜின்னு அதுக்கு சொல்லப்படும். அந்த ஹவுதஜியை சஹாபாக்கள் என்ன செய்வாங்கன்னா ஒட்டகத்துக்கு மேல தூக்கி வைப்பாங்க. பயணம் போகும்போது எங்கேயாவது தங்குற நேரத்தில் இறக்கி வைப்பாங்க. உள்ள ஆயிஷா நாயகி இருப்பாங்க. ஆயிஷா நாயகி அந்த யுத்தம் முடிஞ்சு திரும்பி வார நேரத்தில் ஒரு இடத்துல மலசல தேவைக்காக போறாங்க. கழுத்தில் இந்த மாலை மிஸ் ஆகிட்டு, இந்த மாலை மிஸ் ஆகி நிறைய விஷயங்கள் ஆயிஷா நாயுடைய வரலாற்றில் நடந்தது. அது நம்ம ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பத்தி தனியாக படிக்கும்போது நாங்கள் பார்க்கலாம். அதை தேடுறதுல லேட் ஆகிட்டு, அவங்க மெலிஞ்சால், சின்ன வயசு தானே, ஹிஜ்ரி 5 கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க, பிறகுதான் அவங்களுக்கு சதை போட்டதாக அவங்களே சொல்றாங்க. சஹாபாக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னா இதுக்குள்ள இருக்கிறாங்கன்னு தூக்கி வச்சுட்டு போய்த்தாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பார்க்குறாங்க, ரசூலுல்லாஹ் காணையில் படையும் காணையில் படம் போயிட்டு, இவங்க சின்ன வயசு தானே, சின்ன வயசு. அவங்க சொல்றாங்க அப்படியே நான் உட்கார்ந்து இருந்தேன், நான் எனக்கு தெரியும் இவங்க போனவங்க திரும்பி வருவாங்களாய்க்கொண்டு உட்கார்ந்தவங்களுக்கு தூக்கம் போச்சு. இப்ப பின்னால சஃப்வான் இப்னு முஅத்தல் என்ற ஒரு நபித்தோழர் வராங்க. அவருக்கு தெரியாது ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க இப்படி தவறி போய் உட்கார்ந்து இருக்கிறாங்க. வந்தா ஒரு இருட்டு ஒன்று தெரியுது, யார் ஒரு மனுஷன் ஒரு கிட்ட போய் பார்த்த உடனே ஆயிஷா ரலியல்லாஹு, ஏன்னா ஹிஜாபுக்கு முதல்ல ஆயிஷா ரலியல்லாஹு இவருக்கு தெரியும். ஒரு வார்த்தை கூட பேசல. எந்த அளவுனா இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சத்தம் போட்டு சொல்றார். ஆயிஷா நாயகி மௌத்த முடியுதான் கம்மர்து வஜி, ஒரு வார்த்தை கூட பேசல. ஒட்டகத்துல ஏத்துறாங்க, விட்டுட்டு வரலுமா, நிர்பந்தம். ஒட்டகத்துல ஏத்தி அந்த ஆயிஷா ரலியல்லாஹு ஒட்டகத்துல ஏறாங்க, பிடிச்சிட்டு வாராங்க. எங்க போறாங்க, படைகள் தங்கி இருக்கிற இடத்துக்கு போன உடனே பார்த்துட்டாங்க, ஓஹோ இது எவ்வளவு காலம் நடக்குது, அப்படிதான் நம்ம எல்லாரும் தப்பான எண்ணம்னு வந்தா தப்பு தான். அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல்ன்றவன் பார்த்துட்டான், இவனுக்கு தேவை இது. அப்படிதானே, ஒரு மெசேஜை வச்சுக்கிட்டு என்னவெல்லாம் பண்றாங்கன்னு உலகத்தில் இப்ப பார்த்துக்கிட்டு தான் நினைக்கிறோம். இவனுக்கு தேவை என்ன, ரசூலுல்லாஹ்க்கு டேமேஜ் பண்றதுக்கு இது மாதிரி ஒரு சந்தர்ப்பம் இல்லை. அவனுக்கு என்ன சரி தெரியுமா, தப்பு செஞ்சாங்கன்னு தெரியுமா, ஒன்றுமே நடக்கல. நம்மட பார்வையில் இன்னைக்கு நம்ம ஆளுக்கு இருந்தா கூட அவன் நான் பொய்யா சொன்னான், கண்ணால் பார்த்தோம், அப்படிதான் நம்ம நினைக்கிறோம். மனுஷன் அப்படித்தானே, பாருங்க இது எவ்வளவு பெரிய ஆதாரம். அதன் பிறகு இந்த செய்தி மதீனா ஃபுல்லா பரவிட்டு, ஆயிஷா நாய்க்கு தெரியாது. இவங்க இந்த முடிஞ்சு வந்து வீட்டில் நோய்வாய்ப்பட்டிருக்கிறாங்க. உம்மு மிஸ்தகுடைய தாயார் தான் வந்து இந்த விஷயத்தை சொல்றாங்க. தெரியுமா ஆயிஷா, உங்களை பத்தி என்னவெல்லாம் மக்கள் கழிச்சிட்டு இருக்கிறாங்க பேசுறாங்க. அப்பதான் ஆயிஷா நாய் நினைக்கிறாங்க, ஓஹோ ரசூலுல்லாஹ் என்ன கிட்ட வார நேரம் எப்படி இருக்கிறீங்க, சுகமா இருக்கிறீங்களா, அவ்வளவுதான், வேற எந்த அன்பும் காட்டல பாசமும் காட்டல. இதுக்குத்தான் அவங்க அப்படி நடந்துக்கிட்டாங்களாண்டா ரசூலுல்லாஹ்வுக்கு மிகப்பெரிய ஒரு சங்கடத்தை உண்டாக்கினார்கள் நயவஞ்சகர்கள். இவ்வளவுக்கும் நடக்காத, இவங்களாக யூகித்த ஒரு கற்பனையான ஒரு செய்தி. எந்த அளவுக்கு சொன்ன ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, இந்த செய்தியை கேள்விப்பட்டு நான் வீட்டுக்கு வந்து ரசூலுல்லாஹ்ட்ட சொன்னா, நான் என்னோட வாப்பமாட வீட்டுக்கு போறேன், எனக்கு அனுமதி தாருங்க. ரசூலுல்லாஹ் அனுமதி கொடுக்குறாங்க. வீட்டுல போய் தாய் கிட்ட சொல்றாங்க, தாயே என்ன நடக்குது மதீனாலண்டு. நிறைய பேர் சஹாபாக்களே கொஞ்சம் பேர் சொல்லிட்டாங்க. ஹஸ்ஸான் இப்னு சாபித் போன்ற நபித்தோழர்கள் கூட இந்த செய்தியில கொஞ்சம், ஏன்னா இதுல மாட்டிட்டாங்க, இது ஒரு சதி. எல்லாரும் இன்றைக்கு பாருங்க, சின்ன ஒரு விஷயம் உடனே அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, அந்த அரசன் சரியில்லை, இந்த ராசா சரியில்லை, என்ன கதையெல்லாம் போகுது. அதுதான் அங்க நடக்கும். பாடியா மதீனால மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஆயிடுது. அல்லாஹ்வோட தூதர் எந்த அளவுக்கு மண்ணை உடைஞ்சாங்கண்டா, அதாவது உசாமா பின் ஸைதையும் அலி பின் அபி தாலிபையும் கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு சொல்றாங்க, இப்படி மக்கள் எல்லாம் பேசுறாங்கப்பா ஆயிஷாவை பற்றி, எனக்கு இதுல என்ன முடிவெடுக்கிறேன். ஏன்னா ரசூலுல்லாஹ்வுக்கும் மறுக்கிறதுக்கும் ஒன்றும் விளங்கல, ஏற்றுக்கொள்ற அளவுக்கான பலவீனமான ஆளும் இல்லை. ஒரு குழப்பமான, ஒரு மிக கவலையான ஒரு விஷயத்துல ரெண்டு பேரும் ரெண்டு கருத்தை சொன்னாங்க. அலி ரலியல்லாஹு அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா, என்ன மதீனால வேற பொம்பளையா இல்லையா, ஏன் இதை பத்தி நீங்க இவ்வளவு யோசிக்கிறீங்க, இந்த மாதிரி ஒரு பேச்சோடு பேசிட்டான். நிறைய பெண்கள் இருக்கிறாங்க தானே ஆயிஷா விட்டா நிறைய அப்படின்னு மாதிரி.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது உடன்பாடு முரண்பாடு அல்ல, அவங்களோட உள்ளத்துல உள்ளதை சொன்னாங்க. ஆனா உசாமா சொன்னாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அப்படி செஞ்சிருக்க மாட்டாங்க, சான்ஸே இல்லை. நீங்க வேணும்டா கூட இருக்கிற பரீராவை கூப்பிடுங்க, வேலைக்கு இருக்கிறவங்களை. பரீராவை கூப்பிட்டாங்க. பரீராவை இந்த சஃப்வான் இப்படி ஆயிஷாவோட ஏதாவது தொடர்பு வைக்கிறாங்க. பரீரா சொல்றாங்க, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரே ஒரு பிரச்சனை தான் இருக்கிறவங்க. என்ன பிரச்சனைடா, மாவை குழஞ்சி வச்சு போட்டு அப்படியே தூங்கிடுவாங்க, ஆடு தின்னுட்டு போயிடும். அவ்வளோ சின்ன வயசு, வெகுளித்தனம் மாதிரி ஒரு வயசு. வெகுளி அல்ல, வெகுளின்றது அந்த அப்படி இல்லை, அந்த சின்ன பிள்ளை வேலை அது மட்டும்தானே தவிர இந்த மாதிரி கிரிமினல் வேலையெல்லாம் அவங்க செய்ய மாட்டாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. புகாரில் வரக்கூடிய செய்தியை ஒரு மெசேஜுக்காக நான் சுருக்கி சொல்றேன். எந்த அளவுக்கு சொன்னா, அதுக்கு பிறகு ரசூலுல்லாஹ் அதுக்காக உதவி தேடுறதுக்கு மிம்பர்ல ஏறினா அங்கேயும் சண்டை ஆச்சு. ரெண்டு கோத்திரங்க, ஹவுஸ் ஹஸ்ரஜ் கடையில கோத்திரம் சொன்னாங்க, ஹவுஸ்ல இருந்தா சொல்லுங்க, நாங்க வேண்டியவங்க ஹஸ்ரஜ்ல இருந்தாங்க. நான் ஹவுஸ் ஓகே, நீ என்ன ஹஸ்ரஜை பத்தி பேசுற என்ன மாதிரி அவங்களுக்கு கூட அது ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. அதுலயே முடிவு கிடைக்கல. வந்தாங்க ரசூலுல்லாஹ், ஆயிஷாவே வாங்க, மனிதன் தான், நீங்க தப்பு செஞ்சிருந்தா அல்லாஹ் உங்களை மன்னிப்பான். எப்படி? தப்பே செய்யாத ஒரு ஆளுகிட்ட, ஒரு பொம்பளை கிட்ட, அதுவும் ஆம்பளையோட விட பொம்பளை எமோஷன் கூடின ஆளுக்கு, தப்பே செய்யாத ஒரு பத்தினி பொம்பளை கிட்ட போய் நீங்க தப்பு செஞ்சா அல்லாஹ் உங்களை மன்னிப்பான், அல்லாஹ் இடத்துல இஸ்திக்பார் செய்யுங்க என்ற அளவுக்கு சொல்றாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அவங்களுக்கு எப்படிப்பட்ட மனம் சொல்றாங்க, நான் அழுது 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 என் கண்களில் கண்ணீரே இல்லாம போச்சு. ரசூலுல்லாஹ் இப்படி சொன்ன உடனே ஆயிஷா நாய் சொல்றாங்க, நான் இந்த விஷயத்தை இல்லை என்று இப்ப சொன்னா கூட, நான் தப்பு செய்யல என்று சொன்னா கூட உங்கள் உள்ளத்திலே நான் தப்பு செய்ததாக பதிந்து விட்டதை நீங்கள் அதை நம்ப மாட்டீர்கள். எனக்கும் உங்களுக்குமான உதாரணம், அதாவது யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய தந்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய உதாரணம் தான். நான் மிக பொறுமையாக இருந்து கொள்கிறேன் என்று சொல்கிறார்கள். வேதனை தாங்க முடியல சகோதரர்களே. ரசூலுல்லாஹ் இப்படி சொன்ன உடனே ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க தன்னுடைய தாயிட்ட சொல்றாங்க, என்னுடைய அருமை தாயே, நீங்க அல்லாஹ்வுடைய தூதருக்கு பதில் சொல்லுங்களேன். எனக்கு என்ன பதில் சொல்லன்னு விளங்கல. தாய் சொல்றாங்க, என்னம்மா நான் பதில் சொல்ல? தந்தை அபூபக்கர்ட்ட சொல்றாங்க, என் வாப்பா நீங்க பதில் சொல்லுங்க, நான் இப்படிப்பட்ட ஒரு பொம்பளையா அப்படின்றாங்க. அபூபக்கர் சொல்றாங்க, என்னம்மா நான் பதில் சொல்ல? பதில் இல்ல சகோதரர்களே. அல்லாஹ் அப்பதான் குர்ஆன் வசனத்தை இறக்குறான். அந்த வசனம் மறுமை நாள் வரைக்கும் இது மாதிரி வெளிப்படையான சில விஷயங்களை வச்சுக்கிட்டு பொய்களை புனைபவர்களுக்கு அல்லாஹ் மகத்தான ஒரு பாடத்தை சொல்கிறான். இன்னல்லதீன ஜாஉ பில் உஃப், எவர்கள் இந்த அவதூறு செய்தியை கொண்டு வந்தார்களோ, உஸ்பத்தும் மின்கும், அவர்கள் உங்களில் உள்ள ஒரு சாரார். லா தஹ்சபூஹு ஷர்ரல் லக்கும், இவ்வளவு பெரிய விஷயம் நடந்துட்டு இதனால உங்களுக்கு தீங்கு வந்து விட்டது என்று நீங்கள் நினைக்காதீர்கள். பல் ஹுவ கைருல் லக்கும், அதிலே உங்களுக்கு நல்லது இருக்கிறது. லிகுல்லி இம்ரிஇம் மின்ஹும் மக்தஸப மினல் இஸ்ம், இதில யார் யார் எந்த அளவுக்கு சதி செய்தார்களோ அவர்களுக்கு அவர்கள் செய்த அந்த தீங்குக்கு ஏற்ற கூலி அவர்களுக்கு வழங்கப்படும். வல்லதி தவல்லா கிப்ரஹு மின்ஹும், இதில் பெரும் பங்கு வகித்த அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல் என்பவனுக்கு லஹும் அஸாபுன் அதீம், மகத்தான ஒரு தண்டனை அல்லாஹ் அவனுக்கு தயார்படுத்தி வைத்திருக்கிறான். அல்லாஹ் சொல்றான் அடுத்த வசனத்துல, 10 வசனம் தொடர்ந்து இந்த விஷயத்தை பத்தி இறங்குது. லௌலா இது சமிஅத்துமூஹு, ஆயிஷா இப்படி தப்பாக நடந்து விட்டார்கள் என்கிற இந்த செய்தி உங்களுக்கு கேட்ட போது, இதை நீங்கள் செவியுற்ற போது, வன்னல் முஃமினூன வல் முஃமினாத்து பிஅன்ஃபுஸிஹிம் கைரன், மூமினான ஆண்களும் பெண்களும் அவருடைய உள்ளத்துக்குள்ள நல்லதை நினைத்திருக்க வேண்டாமா? காலு ஹாதா இஃப்கும் முபீன், இது தெளிவான அவதூறு என்று அவர்கள் சொல்லி இருக்க வேண்டாமா? அல்லாஹு அக்பர். லௌலா ஜாஉ அலைஹி பிஅர்பஅத்தி ஷுஹதா, இந்த குற்றத்தை நிரூபிப்பதற்கு 4 சாட்சிகளை அவர்கள் கொண்டு வந்திருக்க வேண்டாமா? ஃபைது லம் யஅது பிஷுஹதா ஃபஉலாயிக இன்தல்லாஹுல் காதிபுன், அவங்க சாட்சி கொண்டு வராட்டி அல்லாஹ்விடத்தில் அவர்கள் பொய்யர்களாக வல்லவா இருக்கிறார்கள். எப்படி உங்களுக்கு இதை பேச முடியும்? எந்த ஆதாரத்தில் வச்சு நீங்க பேசுனீர்கள்? லௌலா அலை வலௌலா ஃபதுலுல்லாஹி அலைக்கும் வ ரஹ்மா, அல்லாஹ்வுடைய அருளும் ரஹ்மத்தும் உங்களுக்கு இல்லை என்றால் ஃபித் துன்யா வல் ஆখিরা, இந்த உலகத்திலும் மறுமையிலும் லமஸ்ஸகும் ஃபீமா அஃபல்தும் ஃபீஹி அஸாபுன் அதீம், நீங்கள் செய்த இந்த மோசமான இந்த வேலையினால் உங்களுக்கு மாபெரும் தண்டனை உங்களை பிடித்துக் கொண்டிருக்கும். அல்லாஹ் சொல்றான், இத் தலகௌனஹு பிஅல்சினதிக்கும், இந்த செய்தியை நீங்கள் பேசுவதற்காக உங்கள் நாவுகளை நீங்கள் அசைத்த போது, வதகூலூன பிஅஃவாஹிக்கும் மா லைஸ லக்கும் பிஹி இல்முன், எந்த விஷயத்தில் உங்களுக்கு அறிவில்லையோ, வெறும் கண்களின் சாட்சிகளை வைத்து காதுகளின் செய்திகளை வைத்து அறிவில்லாமல் நீங்கள் பேசி இந்த வார்த்தைகள் இருக்கின்றதே,
அல்லாஹ் சொல்றான் தஹ்சபூனஹு ஹய்யன், இது ஒரு சாதாரணமான விஷயமாக நீங்கள் நினைத்தீர்கள். வஹுவ இன்தல்லாஹி அஸீமுன், அல்லாஹ்விடத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு பாவத்தை இல்லையா நீங்கள் செய்திருக்கிறீர்கள். அல்லாஹ் சொல்றான் வலவுலா இத சமிஅதுமூஹு, இந்த செய்தியை நீங்கள் கேள்விப்பட்ட போது குல்தும் மா யகூனு லனா அன் நதகல்லம், இத பேசுவதற்கு எங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை என்று நீங்கள் சொல்லி இருக்க வேண்டாமா? சுப்ஹானக் ஹாதா புஹ்தானுன் அஸீம், மாபெரும் அவதூறு என்று நீங்கள் சொல்லி இருக்க வேண்டாமா? அல்லாஹ் சொல்றான், கண்ணால பாத்தீங்க, என்னன்னு விசாரிச்சீங்களா? காதால கேட்டீங்க, என்னன்னு நீங்கள் விசாரித்தீர்களா? அல்லாஹ் சொல்றான் யஇதுகுமுல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு உபதேசம் செய்கிறான் அன் தஊது லிமிஸ்லி, இது மாதிரி ஒரு வேலையை அபதன் ஒரு நாளும் நீங்கள் செய்துவிடக் கூடாது. இன் குன்தும் முஃமினீன், மூமின்களாக இருந்தா. இது எப்ப? இதுக்கு புறவுன்ற அல்லாஹ், இது நீங்க நடந்த விஷயத்துல கைர் என்று அல்லாஹ் சொல்லலாம். இது மாதிரி ஒரு விஷயம் உங்களுக்கு நடந்தால் நீங்கள் எக்காரணம் கொண்டும் இதை நீங்கள் செய்துவிடக் கூடாது. வயுபய்யினுல்லாஹு லக்குமுல் ஆயாத் வல்லாஹு அலீமுன் ஹக்கீம், அல்லாஹ் தன் வசனங்களை தெளிவுபடுத்துகிறான். அல்லாஹ் அறிந்தவன், நுட்பமான ஞானம் உள்ளவனாக இருக்கிறான் என்று சொல்லிவிட்டு 19வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான் இன்னல்லதீன யுஹிப்பூன அன் தஷீஅல் ஃபாஹிஷத ஃபில்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களுக்கு இடையிலே மானக்கேடான இது போன்ற காரியங்கள் பரவுவதை யார் விரும்புகிறாரோ லஹும் அஸாபுன் அலீமுன் ஃபித் துன்யா வல் ஆখিরা, அவர்களுக்கு உலகத்திலும் மறுமையிலும் நோவினை தருகிற வேதனை இருக்கிறது. வல்லாஹு யஅலம் வ அன்தும் லா தஅலமூன், அல்லாஹ் மிக அறிந்தவன், நீங்கள் அறிய மாட்டீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, லா தத்தபிஊ குதுவாத்தி ஷைத்தான், ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள். வமை யத்தபி குதுவாத்தி ஷைத்தான், எவர்கள் ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுகிறாரோ ஃபஇன்னஹு யஅமுரு பில் ஃபஹ்ஷா, அவன் மானக்கேடானதை செய்யுமாறு உங்களை ஏவுகிறான். வல் முன்கர், பாவத்தை செய்யுமாறு ஏவுகிறான் என்று அல்லாஹ் தஆலா இதை சொல்றான். இந்த சம்பவம் மிகப்பெரிய ஒரு படிப்பினை நமக்கு தருகிறது சகோதரர்களே. எனவே இந்த பயானுடைய குலாசா, சுருக்கம் என்னண்டா, நம் நாவுகள் கட்டுப்படுத்தணும். அவன் சொல்றான், இவன் சொல்றான், மீடியால வருது, யூடியூப்ல வருது, அதுல வருது, இன்டர்நெட்ல வருது, எதுவுமே சொல்லாதீங்க. அது அரசாங்கம் சம்பந்தப்பட்ட தகவலா இருந்தாலும் சரி, யுத்தம் சம்பந்தப்பட்ட தகவலா இருந்தாலும் சரி, அல்லது ஆட்சியாளர்கள் சம்பந்தப்பட்ட தகவலா இருந்தாலும் சரி, அல்லது குடும்ப தலைவர்கள் சம்பந்தப்பட்ட தகவலா இருந்தாலும் சரி, அல்லது பெண்கள் சம்பந்தமான தகவலா, எதுவாக இருந்தாலும் வாயை திறக்காதீங்க, உங்களுக்கு அல்லாஹ் அனுமதி தரல. இது இந்த உலகத்தில் உள்ள அரசாங்கம் அல்லது போலீஸ்காரன் சொல்ற விஷயம் அல்ல, ரப்புல் ஆலமீன் சொல்றான். ரப்புல் ஆலமீன் சொல்றான். ஒரு செய்தி வந்தால் அதை பரத்தி விடுகிறார்கள் என்று நயவஞ்சகர்களுடைய குலத்தை அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாக்கணும். இந்த செய்தியை உங்களுக்கு சுருக்கமாக சொல்வதற்காகத்தான் இந்த தலைப்பிலே முடியுமான, இது ஒரு பெரிய கடல், இந்த தலைப்பு சின்ன தலைப்பு அல்ல, முடியுமான வரை உங்களுக்கு சுருக்கமாக இந்த தகவல்களை நான் தந்திருக்கிறேன். நானும் திருந்தனும், நீங்களும் திருந்தனும். அல்லாஹ் என்னையும் உங்களையும், இந்த சபையிலே வந்திருக்கிறவர்கள் ஆண்கள், பெண்கள், தாய்மார்கள், குழந்தைகளுக்கும் அல்லாஹு தஆலா இந்த நேர்வழியிலே இறுதி வரைக்கும் வாழுகிற ஒரு வாய்ப்பை தர வேண்டும் என்று எனக்காகவும் உங்களுக்காகவும் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறேன். இறுதி மூச்சு வரையும் ஈமானோடு வாழுகிறவர்களாக அல்லாஹ் எங்களை ஆக்க வேண்டும். எங்களது செயல்களை அல்லாஹு தஆலா புரிந்து கொள்ள வேண்டும். எங்களை விட்டு மறைந்த தந்தை, தாய், உறவினர்கள், சகோதரர்களை அல்லாஹ் மன்னிக்க வேண்டும். ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் அஅலா என்கிற அந்த உயர்ந்த சொர்க்கத்தில் நம் அனைவரையும் அல்லாஹ் தஆலா எப்படி இந்த பள்ளிவாசலிலே அல்லாஹ் எங்களை ஒன்று கூட்டினானோ அதே போன்று நாளைய மறுமையில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே அல்லாஹ் எங்களை ஒன்று திரட்ட வேண்டும். இந்த உலகத்திலே அல்லாஹ் அமைதி ஏற்படுத்த வேண்டும். இந்த நாட்டை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த நாட்டினுடைய அமைதி அல்லாஹ் தஆலா பாதுகாக்க வேண்டும். நாம் வாழ்கிற இந்த நாட்டுக்கு எந்த விதமான சோதனைகளோ துன்பங்களோ வராமல் இந்த நாட்டையும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் என்பதையும் உங்கள் மனதிலே நீங்கள் இருத்தி அல்லாஹ்விடத்தில் அதற்காகவும் நீங்கள் துஆ செய்யுங்கள் என்று எனக்கும் உங்களுக்கும் உபதேசம் செய்தவனாக ஹாதா மா இந்தி வல் இல்மு இன்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.